ரு ஐயா இந்த சத்தம் கேக்குதா? ஆமாம், கேக்குதாம்மா? ஓகே, ஓகே. டோலி பயந்துட்டீங்க போல இருக்கா? இன்னும் ஒரு 10 நிமிடம் 5 நிமிடங்கள் இருக்கின்றன. 5 நிமிடங்கள். வானதியா வந்தா போயிட்டார். வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் தமிழ் கிறிஸ்தவ வானொலியாக ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறீர்கள். இணைந்திருக்கும் நேர்களாகிய உங்கள் ஒருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நல் நாமத்தில் வாழ்த்துகிறேன். உலகமெங்கும் தேவனுடைய நாமத்தை எடுத்து செல்ல வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு உலகம் முழுவதும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிற சங்கமம் வானொலியானது இந்த புதிய ஆண்டிலும் புதிய புதிய நிகழ்ச்சிகளை எடுத்து வருவது மட்டுமல்ல, எத்தனையோ நாடுகளில் இருந்தும் நேயர்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் பங்கெடுத்து வர தேவன் கிருபை செய்திருக்கிறார். நீ என்னை மகிமைப்படுத்த நான் உன்னை மகிமைப்படுத்துவேன் என்ற வாக்கின்படி அவருடைய நாமத்தை பாடல்களினாலும் துதிகளினாலும் தேவ செய்திகளினாலும் அலங்கரிக்கும் இந்த வானொலியானது தனது நேயர்களுக்காக புதியதொரு நிகழ்ச்சியை சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் எடுத்து வர இருக்கிறார்கள் என்பதை வானொலி மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறது. ஆராதனைக்கு பிரியமான தேவனும் ஆராதனையில் மகளும் தேவனும் ஆராதனைக்கு தகுதியான தேவனுமானவரை இந்த வானொலியில் அபிஷேக ஆராதனை என்ற ஒரு புதிய நிகழ்ச்சி கூடாக நாங்கள் ஒருமனமாக ஆராதிக்க இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியானது ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கனேடிய நேரத்தின்படி காலை 8 மணி தொடக்கம் 9:30 மணி வரை நடைபெற இருப்பதால் அருமையான இந்த அபிஷேக ஆராதனைக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் வரவேற்கப்படுகிறீர்கள். நீங்கள் இதில் ஜூம் ஐடி மூலமாக இணைந்து கொள்வதற்காக அழைக்க வேண்டிய இலக்கங்கள் 8216323612, பாஸ்கோட் 12345 என்ற இந்த இலக்கங்களுக்கு ஊடாக இணையும் போது நீங்களும் நம்மோடு இணைந்து ஆராதிக்க முடியும் என்பதை வானொலி அன்போடு தெரிவித்துக் கொள்கிறது. டொரண்டோ கலியக இலக்கங்கள் மூலமாக நீங்கள் இணைந்து கொள்வதாக இருந்தால் அழைக்க வேண்டிய இலக்கம் 9056070583 அல்லது 2899978123. North America toll free 8665579886. வைபர், ஐஎம்ஓ, வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் அழைப்பதாக இருந்தால் 4169175826 அல்லது 6476086700 இந்த இலக்கங்களிலும் இணைந்து கொண்டு இந்த காலை நேர அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொண்டு தேவனுடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தும் இந்த நேரத்தை தவற விடாதீர்கள். தேவனுடைய அபிஷேகமும் ஆசீர்வாதமும் உங்கள் ஒவ்வொருவரோடும் இருப்பதற்காக நடைபெறவிருக்கும் இந்த அபிஷேக ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் உங்கள் இல்லங்கள் தேடி வர இருக்கும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இணைந்து கொள்ள மறவாதீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறபடியால் ஆராதனையை விரும்பும் தேவனவர் நாங்கள் ஒருமனமாக ஆராதிக்கும் போது அவர் நாமம் ஒன்றே மகிமைப்படுகிறது மட்டுமல்ல, அவருடைய பரிசுத்த கரத்தின் ஆசீர்வாதத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு குடும்பமாக இணைந்து கொள்ளுங்கள். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வார்த்தையை இந்த ஆராதனை மூலமாக தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் இல்லங்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. 24 மணி நேரமும் தமிழ் கிறிஸ்துவ வானொலியாக ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்போடு இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நல் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இறங்க வேண்டுமே இன்றிருக்கும் நேர்களாகி உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நல் நாமத்தில் திரும்பமாக வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். பரிசுத்த ஆவியே இந்நேரம் எங்கள் மேல் இறங்கிடுமே. பரிசுத்த ஆவியே இந்நேரம் எங்கள் மேல் இறங்கிடுமே. நிரப்பும் நிரப்பும்
வல்லமையால் நிரப்பும் நிரப்பும் அக்கினி தழலாய். சங்கம வானொலியின் அபிஷேக ஆராதன உபவாச ஜெப நிகழ்ச்சி. வீட்டில் ஜெபித்த போது ஆவியானவர் இறங்கி வந்தீர். ஆவியானவர் இறங்கி வந்தீர். ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் டொரண்டோ நேரப்படி காலை 8 மணிக்கு ஆரம்பமாகிறது. ஆவியானவர் இறங்கி வந்தீர். பரிசுத்த ஆவியே இந்நேரம் எங்கள் மேல் இறங்கிடுமே. பரிசுத்த ஆவியே இந்நேரம் எங்கள் மேல் இறங்கிடுமே. நிரப்பும் நிரப்பும் வல்லமையால் நிரப்பும் நிரப்பும். பாடல் ஆரம்ப ஜெபம் துதி பிறந்த மகேந்திரன். துதி ஆராதனை சுபா இலாங்கோ மிசிசாகா ஒன்டாரியோ. துதி ஆராதனை நிகழ்ச்சி பாஸ்டர் வானரியா ஜெர்மனி. துதி ஆராதனை பாடல் சிஸ்டர் கிரேஸ். ஜெபம் கனடா பொருளாதாரத்துக்காக சிஸ்டர் டோலி ஜெபம். இலங்கை இந்தியா இஸ்ரேல் யுத்த பூமிக்காக சிஸ்டர் ஜெரின். என்று முதலாவது செய்தி கொடுக்க வருகிறார் பாஸ்டர் ஆண்டனி அப்ராம், லண்டன். நிறைவு ஜெபம் பிரதம மகேந்திரன். சிறைச்சாலை கதவுகள் திறந்ததே. சிறைச்சாலை கதவுகள் திறந்ததே. பரிசுத்த ஆவியே இந்நேரம் எங்கள் மேல் இறங்கிடுமே. பரிசுத்த ஆவியே இந்நேரம் எங்கள் மேல் இறங்கிடுமே. நிரப்பும் நிரப்பும் வல்லமையால் நிரப்பும் நிரப்பும் அக்கினி தழலாய். பேதுரு 100க்கு தலைவன் வீட்டில் பேசிய போது ஆவியானவர் இறங்கி வந்தீர். உமது வரங்களால் நிரப்பி விட்டீர். பேதுரு 100க்கு தலைவன் வீட்டில் பேசிய போது ஆவியானவர் இறங்கி வந்தீர். உமது வரங்களால் நிரப்பி விட்டீர். பரிசுத்த ஆவியே இந்நேரம் எங்கள் மேல் இறங்கிடுமே. பரிசுத்த ஆவியே இந்நேரம் எங்கள் மேல். இன்னும் சில நிமிடங்களில் நிகழ்ச்சி ஆரம்பமாகின்றது. நிரப்பும் நிரப்பும் வல்லமையால் நிரப்பும் நிரப்பும் அக்கினி தழலாய். தண்ணீராலும் ஆவியாலும் பிறந்திடும். சங்கம வானொலியின் அபிஷேக ஆராதனை உபவாச ஜெப நிகழ்ச்சி. தண்ணீராலும் ஆவியாலும் பிறந்திடும் எவரும். ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமைகள் டொரண்டோ நேரப்படி காலை 8 மணிக்கு ஆரம்பமாகிறது. பெற்றிடுவார். பரிசுத்த ஆவியே இந்நேரம் எங்கள் மேல் இறங்கிடுமே. பரிசுத்த ஆவியே இந்நேரம் எங்கள் மேல் இறங்கிடுமே. நிரப்பும் நிரப்பும் வல்லமையால் நிரப்பும் நிரப்பும் அக்கினி தழலாய். எலியாவின் ஆவி எங்கள் மேல் இறங்க வேண்டுமே. எலியாவின் ஆவி எங்கள் மேல் இறங்க வேண்டுமே.
வைராக்கிய வாஞ்சையோடு உமக்காய் வாழ வேண்டுமே. ஆமென், ஆமென், ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த அதிகாலை வேளையிலே சங்கமா வானொலியின் அபிஷேக ஆராதனை உபவாச ஜெப நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வதித்து தந்தர வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஐயா, உமது நாமம் மகிமைப்பட வேண்டும். வேறே உண்மையான தெய்வம் என்றதை கண்டுகொள்ள இந்த சங்கமா வானொலி கையிட்டு செய்கின்ற ஒவ்வொரு ஆவிக்குரிய நிகழ்ச்சியையும் சுவாமி நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, உமது பிரசன்னம் வல்லமை இந்த நேரத்திலே இந்த நிகழ்ச்சியிலே இறங்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன். உமது அபிஷேகத்தால் நிரப்பும் ஆண்டவரே, உமது பிள்ளைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் மீது அபிஷேகத்தால் இறங்கும் ஆண்டவரே. ஐயா, இந்த நிகழ்ச்சி சுவாமி சனி ஞாயிற்றுக்கிழமைகளிலே தொடங்கும் பொழுது இந்த உலகம் முழுவதும் இந்த நிகழ்ச்சியை கண்டுகொண்டு உமது நாமத்தை மகிமைப்படுத்த நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஐயா, இதில் கலந்து கொண்ட பிள்ளைகளை கர்த்தாவை ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன். இன்றைய நாளில் சுவாமி இந்த நிகழ்ச்சி உமக்கு சுகந்த வாசனையாக நுகர நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. அல்லேலூயா. செங்கடலை பிளந்தவரே உமக்கு சோஸ்திரம். காற்றையும் கடலையும் அதட்டினவரே உமக்கு சோஸ்திரம். ஊற்றையும் ஆற்றையும் பிளந்தீரே பிளந்தீரே உமக்கு சோஸ்திரம். ஆற்றை கால்நடையாய் உமது பிள்ளைகளை நடக்க செய்தவரே நடக்க செய்தவரே உமக்கு சோஸ்திரம். பகலிலே மேகத்தினாலும் அல்லேலூயா, இரவில் அக்கினி வெளிச்சத்தாலும் சோஸ்திரம். ஜனத்தை வனாந்தரத்திலே நடத்தினீரே ஜனத்தை வனாந்திரத்திலே நடத்தினீரே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கண்மலையை பிளந்து தண்ணீரை தண்ணீரை குடிக்க கொடுத்தவரே உமக்கு சோஸ்திரம். மாறாவின் தண்ணீரை மதுரமாக்கினீரே மாறாவின் தண்ணீரை மதுரமாக்கினீரே. உற்று தண்ணீரே என் தேவாவியே, கண்மலைய பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவையும் ஜனத்தையும் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேச தண்ணீர் வாக்களித்தீரே. உற்று தண்ணீரே எந்த நாவியாம். வாக்களித்த தேவன் உண்மையுள்ள தேவன், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆமேன். என்று சங்கம வானொலியின் அபிஷேக ஆராதனை உபவாச ஜெப நிகழ்ச்சியில் கடந்த வல்ல வருகிறார் எம் நாதர். ஆமேன் ஆமேன் ஆமேன். தொடர்ந்து இரண்டாவது நிகழ்ச்சியாக ஜெபம் துதி ஆராதனை ஏறெடுக்க வருகிறார் மிஸ்ஸிசாகா ஒன்டாரியோ கனடாவிலிருந்து சிஸ்டர் சுபா இளங்கோ. அழைப்போமா? பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் சுபா இளங்கோ. பிரைஸ் தி லார்ட். ஒரு சத்தம் வரைய சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சுபா இளங்கோ, மிஸ்ஸிசாகா டொரண்டோ ஒன்டாரியோ. சத்தம் வரையிலம்மா. பிரைஸ் லார்ட் பிரைஸ் லார்ட். இப்பொழுது துதி ஆராதனை பாடல் 10 நிமிடங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த தொடருங்கள். ஆண்டவரே,
தகப்பனே இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் கத்தாவே. அருமையாய் தந்த இந்த நல்ல தருணத்துக்காக இந்த வாய்தவனை சோசரிக்கிறேன். நான் நிர்மூலமாக இருப்பது கத்தருடைய சுத்த கிருபை. அந்த இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. மூலமா எங்கள் மீது இரக்கம் வைத்த நல்ல தகப்பனே இந்த சங்க வானொலிக்காக நன்றி செலுத்துறோம் அப்பா. இந்த நாளை தந்து இந்த துதி ஆராதனை வரையில கொஞ்சம் சவுண்டை கூட்டுங்கம்மா. நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம். பரிசுத்தரே உமக்கு நன்றி, நன்றி. பரிகாரியே உமக்கு நன்றி. வல்லவரே உமக்கு நன்றி. இப்ப உமக்கு பயப்படையா ஓகே இருக்கா? சத்தம் வரையிலையம்மா, காணாதீங்க. அப்படியே நான் திரும்ப வரட்டா கட் பண்ணிட்டு திரும்ப வாரம் கட் பண்ணி அவர் மீண்டும் வருவார். அவர் நெற்றிலே ஒரு பிரச்சனை ஒன்று வளர்ந்திருக்கு. அவருடைய சத்தம் வெளிவரவில்லை. எனவே மீண்டும் வருவார், வந்து துதி ஆராதனை எடுப்பார். அவர் வெளியாகட்டும். நாங்கள் இப்பொழுது அவர் பாஸ்டர் வானொலியை அழைப்போம். அதன் பிறகு சிஸ்டர் சுபா அழைப்போம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர் ஐயா. பிரைஸ் லார்ட் ஐயா. ஓகே சிஸ்டர் வந்துட்டா சத்தம் காணும். தொடருங்க சிஸ்டர் சுபாராம நிக்கிறீங்களா? பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட். தொடருங்கள். துதி ஆராதனை எடுத்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துக்கலாமே. நன்றி, நன்றி தகப்பனே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். துதியின் மத்தியில் வாசம் என்ற தூயவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. துதியான மகிமைக்கு பாத்திரரே உம்மை துதிக்கிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்தவரே, வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே உம்மை சோசரிக்கிறோம் அப்பா. தகப்பனே உம்மை நோக்கி கூப்பிடுகிற சாவருக்கும், உண்மையாய் உம்மை நோக்கி கூப்பிடுகிற சாவருக்கு நீ சமீபமாய் இருக்கிறீரே கர்த்தாவே. அதற்காக உம்மை நன்றியோடு சோசரிக்கிறோம். நல்லவரே, வல்லவரே, போதுமானவரே, இரக்கம் உள்ளவரே, 1000 தலைமுறைக்கும் இரக்கம் செய்தவரே, உம்மை நன்றியோடு சோசரிக்கிறோம் தகப்பன். நன்றியோடு துதிக்கிறோம் பரலோக ராஜாவே உம்மை சோசரிக்கிறோம். ராஜாதி ராஜாவாய் கத்தாதி கத்தாய் வர போறவரே உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. தேனிகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தர், பரிசுத்தர் என்று கேராபிங்கள் சேராபிங்கள் ஓய்வின்றி உம்மை துதிக்கிறார்கள் கத்தாவே. இந்த நாளில் உம்மை துதிக்க எங்களை ஒருமுகப்படுத்தினீரே அப்பா. அப்பா எப்பொழுது இருந்தாலும் இனிமே பொழுதுங்களை கைவிட்டாலும் நீர் ஆண்ட உருக்கமான இறுக்கங்களை எங்களை சேர்த்துக்கொண்டு அனாதி சிநேகத்தால் எங்களை சிநேகித்தவரே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். உள்ளம் கையிலங்களை வரைந்தவரே, பள்ளத்தாக்கிலேறி புஷ்பமே, ஊற்றுண்ட பரிமள தைலமே, ரண வைத்தியரை கிளியாத்தின் பிசின் தைலமே, காட்டுக்குள்ள கிச்சிலி மரம் போன்றவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவர். பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என்னருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என்னருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. ஹalleluya, 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 ஆமென். ஹalleluya, 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 ஆமென். விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுகந்திரமே, வேறொன்று வேண்டாம் நீர் போதுமே, நீர் போதும் எப்போதும் நீர் போதுமே. ஹalleluya, 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 ஆமென். ஹalleluya, 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 ஹalleluya,
ஹalleluya ஹalleluya ஆமென். வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்றுமே என்றென்றுமே. அப்பா தகப்பனே, உமை நன்றியோடு சோசரிக்கிறோம். உமக்கு ஒப்பானவர் சார், உமக்கு நிகரானவர் சார் ஆண்டவர். நீர் 1000 10,000 பேரை சிறந்த வெண்மை சிவப்புமான வெள்ளத்தாக்கிலே புஷ்பமே உமை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். சேனைகளின் தலைவனே உமை துதிக்கிறோம். தூயாதி தூயவரே உமை துதிக்கிறோம் ஆண்டவர். தகப்பனே, நீர் பெரியவர் பெரியவர். அப்பா, நாங்கள் நடந்தாலும் படுத்திருந்தாங்களை சூழ்ந்திருக்கு எங்கள் முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நெருக்கி நேசித்து உமது கரத்தை எங்கள் மேல் வைக்கிறீரே அப்பா. எங்கள் உட்கார்தலையும் எழுந்திருக்கிறது மறைந்தவரே, தூரத்தில் எங்கள் நினைவுகள் அறிபவரே, உள்ளந்திரியங்கள் ஆராய்ந்தவரே, உமை நன்றியோடு 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 துதிக்கிறங்களை காண்பவரை காப்பவரை, கண்மணி போல பாதுகாப்பவரை, கோழிதன் குஞ்சுகளை சட்டைக்குள் மறைக்கிறது போல எங்களை மறைப்பவரை, தீங்கு நாளில் உடைய கூடாரம் ஒழித்து மறைத்து வைத்து கண்மலை மேல எங்களை உயர்த்துறவர், உமை நன்றியோடு 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 ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி 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 அப்பா. ஊற்றிடுமே வல்லமையே இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உம்மக்கினியே இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே, வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அண்ணல் கொண்டு உமக்காய் எழும்பிட ஓ வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அண்ணல் கொண்டு உமக்காய் எழும்பிட ஊற்றிடுமே வல்லமையே இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உம்மக்கினியே இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடி. பெந்தெகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே. பெந்தெகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே. அப்போஸ்தலர் நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. அப்போஸ்தலர் நாட்களில் செய்தது போல என்றும் செய்ய வேண்டுமே. ஊற்றிடுமே வல்லமையே இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உம்மக்கினியே இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே, வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் ஊற்றுவே, அண்ணல் கொண்டு உமக்காய் எழும்பிட அற்புதங்கள் திரளாய் நடந்திடவே, அற்புதத்தின் ஆவியே வந்திடுமே. அந்தகார வல்லமைகள் அடங்கிடவே அக்கினியை ஊற்றிடுமே. அந்தகார வல்லமைகள் அடங்கிடவே அக்கினியை ஊற்றிடுமே. ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உம்மக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே, வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அண்ணல் கொண்டு உமக்காய் எழும்பிட ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உம்மக்கினியே இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே. அப்பா ஊற்று ஊற்று ஊற்று. யாரும் எல்லாரும் வம்சமான சாவருமே நாவி ஊற்றுவேன் சொல்லி அந்த பின்மாறி மழை ஊற்றப்படட்டும் அப்பா. எல்லாரும் உமக்கு எழுவட்டும், எல்லா ஆத்துமாக்கள் உம்முடையதென்று
என்று சொன்னீரப்பா. விலங்கால் சாவுமக்கு தங்கும் என்று சொன்னீர். நாமே நாமத்தை விட்டு ஆணையிடு. இந்த வாக்குத்தத்தை நிறைவேறுவதற்கு நன்றி செலுத்துறோம். எல்லா துதி எல்லா கனம் எல்லாம் ஒருவருக்கே தருகிறோம். மிதியான வேலை போய் ஆசீர்வதிங்க. ஊழியக்காரர் ஊழியர்கள் ஆசீர்வதிங்க. உம்முடைய கிருபையின் கரம் தாங்கி நடத்தட்டும். இந்த நிகழ்ச்சி ஆசீர்வதித்து இயேசுவின் நாமத்தை நன்றி செலுத்தி ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி 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 பாஸ்டர். நன்றி நன்றி ஆமென். நன்றி. சங்கம வானொலியின் அபிஷேக ஆராத உவாச ஜெப நிகழ்ச்சியிலே துதி ஆராதனை எடுத்தவர் சிஸ்டர் சுபா இளங்கோ மிசுசாகா. ஆமென். தொடர்ந்து நாங்கள் பாஸ்டர் வானரை அழைக்க போறோம். அதற்கு பிறகு சிஸ்டர் கிரேஸ் காப்ரோ ஒன்டாரியோ, அதற்கு பிற்பாடு சிஸ்டர் கலா நோர்வே. இப்பொழுது நாங்கள் ஜெர்மன் நாட்டிலிருந்து ஆராதனை துதி ஆராதனை ஜெபம் சங்கம வானொலியின் அபிஷேக ஆராதனை உவாச ஜெப நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வருகிறார் பாஸ்டர் வானரையா. அவர் நாங்கள் மைக்க கொடுக்க போறேன், அவர் வழி நடத்துவார். பிரைஸ் லார்ட் பாஸ்டரையா, பிரைஸ் லார்ட் வானரையா, மைக் ஆன் பண்ணுங்க. பிரைஸ் லார்ட் பாஸ்டர் வானரையா, ஜெர்மனி. பாஸ்டர் வானரையா, சிஸ்டர் கலா சிஸ்டர் கலா சரி, ஓகே ஐயா, சொல்லுங்க ஐயா. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். இன்றைய நாளிலே சங்கம வானொலியின் அபிஷேக ஆராதனை உவாச ஜெப நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டீர்கள். இப்பொழுது துதி ஆராதனை எடுங்கள். உங்களுக்கு 10 நிமிடங்கள் தருகிறேன். என்னுடைய மைக்கை கூட ஒப்புக் கொடுக்கிறேன், நீங்க வழி நடத்துங்க. ஆமேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா. ஆமேன். ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற எங்கள் அருமை பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவரே, 2வது கிழமையிலும் இந்த நாட்களிலே உடைய சமூகத்திலே வேற நீர் கொடுத்த அந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நாளிலும் இந்த இடத்திலே ஏறெடுக்கிற ஜெபங்கள் ஒவ்வொன்றையும் அங்கீகரித்து துதிகளை அங்கீகரித்து ஆசீர்வதித்து நடத்தும்படியாக உங்களுடைய கருத்துக்களே இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமேன். நன்றி அப்பா. ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை உயர்த்துகிறேன், உம்மை மகிமைப்படுத்துகிறேன் ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், நாமம் உயர்வதாக, அரசு வருவதாக. நன்றி. லேசான காரியம் உமக்கு, அது லேசான காரியம், லேசான காரியம் உமக்கு, அது லேசான காரியம். பெலமுள்ளவன் பெலனற்றவன், பெலமுள்ளவன் பெலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம், லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம், மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். இந்த மண்ணான மனுஷர்க்கு மன்னாவை அளிப்பதும் லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம், லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். பெலமுள்ளவன் பெலனற்றவன், பெலமுள்ளவன் பெலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். கச்சாடி நீரை ரசமாக மாற்றுவது லேசான காரியம், கச்சாடி நீரை
ரசமாக மாற்றுவதும் லேசான காரியம். கற்பாறை மீதே நடப்பது போலே கடல் மேலே நடப்பதும் லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம், லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் இயேசு ராஜாவே, என் தேவாதி தேவனே, என் கர்த்தாதி கர்த்தரே, உமக்கு லேசான காரியம் ஐயா. நன்றி அப்பா. தேவா, நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். அது எதினால், அது எதினால், நீர் என்னோடு வருவதினால். அது எதினால், அது எதினால், நீர் என்னோடு இருப்பதினால். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. ஓஹோ, மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னை நடத்துவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா, நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். அது எதினால், அது எதினால், நீர் என்னோடு இருப்பதினால். அது எதினால், அது எதினால், நீர் என்னோடு வருவதினால். தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பாக்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பாக்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. நேக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் நேக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். அது எதினால், அது எதினால், நீர் என்னோடு வருவதினால். அது எதினால், அது எதினால், நீர் என்னோடு இருப்பதினால். வாழ்க்கையில் கசப்புகள் கலந்திட்டாலும் பசமுள்ள ஒரு மரம் கூட வருதே. வாழ்க்கையில் கசப்புகள் கலந்திட்டாலும் பசமுள்ள ஒரு மரம் கூட வருதே. மரவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மரவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா, நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். அது எதினால், அது எதினால், நீர் என்னோடு இருப்பதினால். அது எதினால், அது எதினால், நீர் என்னோடு வருவதினால். இரக்கமுள்ள பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவர் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நீங்க தந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய நாமம் ஒன்றை மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, இந்த உபவாச ஜெப கூட்டத்திலே உம்முடைய கரம்தானே கூட இருந்து தொடர்ந்தும் பெறுகிற ஒரு நிகழ்ச்சிகளை ஆசீர்வதித்து வழிநடத்துகிற அன்பு சகோதரர் மகேந்திரம் ஐயாவையும் ஆண்டவரே, இந்த நாட்களிலே ஆண்டவரை சாபகர் லெஸ்யாவையும் ஆசீர்வதித்து வழிநடத்திக் கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன், ஆமேன். நன்றி ஐயா. ஆமேன், ஆமேன். இதுவரை நேரமும் துதி ஆராதனையை ஏறெடுத்து பாடியவர் பாஸ்டர் வானையா, ஜெர்மனி. தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் கிரேஸ் அழைக்க போறோம். அதற்கு பிறகு சிஸ்டர் கலா, நோர்வே. அதற்கு பிறகு சிஸ்டர் டோலி, கனடா பொருளாதாரத்திற்காக ஜெபிப்பா.
இப்பொழுது நாங்கள் சங்கம வானொலியின் அபிஷேக ஆராதனை உவாச நிகழ்ச்சியிலே சிஸ்டர் கிரேஸ் அழைக்க போறோம் ஃப்ரம் ஒன்டாரியோ, ஸ்காப்ரோ ஒன்டாரியோ. பிரைஸ் லார்ட் சிஸ்டர் கிரேஸ். பிரைஸ் லார்ட் பிரைஸ் லார்ட். பிரைஸ். உங்களுக்கு 10 நிமிடங்கள் தருகின்றேன். துதித்து ஆராய்ச்சி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாட்டு பாடி கொள்ளுங்கள். இப்பொழுது கூட ஒப்புக் கொடுக்கிறேன் சிஸ்டர், நீங்க வழி நடத்துக்கலாம். தேங்க்யூ. நன்றி 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 தகப்பனே. இந்த நாளுக்காய் காலை தோறும் உடைய கிருபை பிதாவே, உடைய கிருபை பெரிதான கிருபை ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமுள்ள நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, சமாதான பிரபுவே, உம்மை துதிக்கிறோம். உம்முடைய நாமம் அடைக்கலம், எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலம், பலத்த துருவம், பலத்த கோட்டை, நீதிமான் அதுக்குள் ஓடி சுகமாயிருப்பான்னு சொன்ன வார்த்தையின்படி தேவனுடைய நாமம் ஆண்டவரே இந்த நாளில் உயர்த்தப்பட ஆவியானவர் தாமே சகல சத்தியங்களுக்குள்ளும் வழி நடத்துற சத்திய பரனான தேவ ஆவியானவரே உமக்கு நன்றே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாழானதே பயனிலமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே பலவீனம் பலனாய் மாறுமே, சுகவீனம் சுகமாய் மாறுமே. பலவீனம் பலமாய் மாறுமே, சுகஈனம் சுகமாய் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே 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 நிறைவான எங்கள் பரிசுத்த ஆவியானவரே, நிறைவான ஆவியானவரே, நீர் எல்லாம் வரும்போது எல்லா சூழ்நிலைகள் மாறும். நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. அவர் என்னோடு இருப்பவர், அவர் என்னை காண்பவர், அவர் என்னோடு வருபவர், அவரை நான் ஆராதிப்பேன், அவரை நான் ஆராதிப்பேன். அவர் என்னோடு இருப்பவர், அவர் என்னை காண்பவர், அவர் என்னோடு வருபவர், அவரை நான் ஆராதிப்பேன், அவரை நான் ஆராதிப்பேன். எனக்காக யுத்தம் செய்து எனக்காக ஜீவன் தந்து கல்வாரி சிலுவையிலே
யாவையும் செய்தாரே எனக்காக யுத்தம் செய்து எனக்காக ரத்தம் சிந்தி கல்வாரி சிலுவையிலே யாவையும் செய்தாரே என்னுள்ளம் நன்றியால் என்னாலும் உம்மை பாடும் என் இயேசுராஜனே உமக்கே என் ஆராதனை என் இயேசுராஜனே உமக்கே என் ஆராதனை அவர் என்னோடு இருப்பவர் அவர் என்னை காண்பவர் அவர் என்னோடு வருபவர் அவரை நான் ஆராதிப்பேன் அவரை நான் ஆராதிப்பேன் எனக்காக உயிர்த்தெழுந்து எனக்காக ஜீவிக்கின்றேர் என்னையும் உம்மை போல் உயிர்த்தெழ வைத்திடுவேர் எனக்காக உயிர்த்தெழுந்து எனக்காக ஜீவிக்கின்றேர் என்னையும் உம்மை போல் உயிர்த்தெழ வைத்திடுவேர் எனதுள்ளம் நன்றியால் என்னாலும் உம்மை பாடும் எனதுள்ளம் நன்றியால் என்னாலும் உம்மை பாடும் என் இயேசுராஜனே உமக்கே என் ஆராதனை அவர் என்னோடு இருப்பவர் அவர் என்னை காண்பவர் அவர் என்னோடு வருபவர் அவரை நான் ஆராதிப்பேன் அவரை நான் ஆராதிப்பேன் எனக்காக ஸ்தலம் ஒன்றை ஆயத்தம் செய்திடுவார் மறுபடியும் வந்தம்மை தன்னோடு சேர்த்து கொள்வார் எனக்காக ஸ்தலம் ஒன்றை ஆயத்தம் செய்திடுவார் மறுபடியும் வந்தம்மை தன்னோடு சேர்த்து கொள்வார் எனதுள்ளம் நன்றியால் என்னாலும் உம்மை பாடும் என் இயேசுராஜனே உமக்கே என் ஆராதனை என் இயேசுராஜனே உமக்கே என் ஆராதனை உமதுள்ளம் நன்றியால் பொங்குற ஆண்டவரே நன்றி செலுத்துறோம் தேவனே சோத்திரம் ஆண்டவரே சர்வ வல்லவரே மகத்துவமானவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் உயர்த்துறோம் உம்மை கீர்த்தனம் பண்ணுகிறோம் ஆண்டவரே நன்றி செலுத்தி எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினால என் துதியை எடுக்கிறேன் என் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி சிஸ்டர் கிரேஸ். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் ஆசீர்வதிப்பாராக. இதுவரை நேரமும் துதி ஆராதனை எடுத்தவர் சிஸ்டர் கிரேஸ் காப்ரோ ஒன்டாரியோ. நாங்கள் தொடர்ந்து சிஸ்டர் கலா நோர்வேயிலே கலந்துக்கு அவரை அழைக்க போறோம். சங்கம வானொலியின் அபிஷேக ஆராதனை உபவாச ஜெப நிகழ்ச்சியில் சிஸ்டர் கலா நோர்வே. பிரைஸ் லார்ட் சிஸ்டர் கலா. மைக் ஆன் பண்ணுங்க சிஸ்டர். சிஸ்டர் கலா நோர்வே மைக் ஆன் பண்ணுங்கள். அவர் நோர்வே நாட்டில் இருந்து கலந்து கொண்டிருக்கிறார். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் கலா. பிரைஸ் லார்ட் சிஸ்டர் கலா அவரை வருவார். நாங்கள் தொடர்ந்து கனடா பொருளாதார தேவைக்காக ஜெபிக்க போறோம். சிஸ்டர் டொலி அவர்கள் வந்து கனடா தேசத்தின் பொருளாதாரத்துக்காக ஜெபிக்க போறார். சங்கம வானொலியின் அபிஷேக ஆராதனை உபவாச நிகழ்ச்சியிலே அவரை அழைப்போமா? பிரைஸ் லார்ட் சிஸ்டர் டொலி. பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். உச்சாமா வந்திருக்கிறீர்கள் இன்றைய நாள் கனடா தேசத்துக்கு பொருளாதாரத்துக்காக ஜெபியுங்கள். ஜெபித்து ஒரு பாடலை பாடிகள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென் ஆமென் ஆமென். நன்றி 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 இயேசுவே. நன்றி அப்பா. இன்றைக்கு உங்களுடைய அபிஷேகத்தின் மூலமாக அப்பா நாங்க யாவரும் உங்களுடைய கிருபையின் மூலமாக வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆபத்து காலத்திலே
கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோப்பின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. ஆமேனப்பா. நீங்க எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறபடியா நன்றி செலுத்துறேனப்பா. பலவீனத்துல பலன் கொடுத்து வழி நடத்துகிற தகப்பனே எமக்கு நன்றி. உலகத்துல எங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன்கொள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று வாக்கு தத்தத்தின்படி ஆண்டவரே, இந்த உலகத்தில் உள்ள எல்லா விதமான பிரச்சனைகளையும் பொருள் ஆராதனையில இருந்த ஆண்டவரே விலக்கி ஆண்டவரே, மக்களை பசி பட்டினிலையும் கேஸ் பிரச்சனையிலும் எல்லா விதமான பிரச்சனையும் போய்கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவரே, நீங்க தான் பெரியவராயிருந்து யாவற்றையும் வெளிப்படுத்தி யாவற்றுக்கும் தேவையான உதவிகளை கொடுத்து அவங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, உலகத்தில் இருப்பவனிலும் எங்களுக்குள் இருப்பவர் பெரியவர். அப்பா, நீங்க நல்லவர், போதுமானவர், வல்லவர் நிறைந்த கர்த்தரப்பா. உறுதியா நாங்க உங்களை பற்றி கொண்டு ஆண்டவரே, நாங்க கேட்கும் பொழுது ஆபத்து காலத்திலே உங்களை நோக்கி கூப்பிடும் பொழுது நீங்க இந்த பொருளாராதனை பிரச்சனையில் இருந்து எங்களுக்கு விடுதலை கொடுக்க வல்லவரா இருக்கிறீங்கப்பா. அப்பா, ஜெபிக்கும் பொழுதே எங்களுக்குள்ள பதில் கொடுக்கிற தகப்பன் நீங்க ஆண்டவரே. அப்பா, இந்த பொருளாராதனை மத்தியில் ஆண்டவரே, எப்படிப்பட்ட நிலப்பரமாக இருந்தாலும் கர்த்தர் நீர் பெரியவர் என்பதை காண்பதற்கு ஆண்டவரே, நீங்க ஆண்டவரே அவர்களுக்கு பெரிதான விடுதலை கொடுத்து எல்லா பிரச்சனைகளையும் இருந்து ஆண்டவரே உங்களுக்கு மட்டும்தான் விடுதலை கொடுக்க முடியும். தண்ணீரை திராசரசமாக்கின தகப்பனே, இப்பொழுதும் ஆண்டவரே இந்த சிறிய பிரச்சனைகள் உங்களுக்கு அது பெரிதில்லை ஆண்டவரே. எல்லாவற்றையும் நீங்க நிறைவேற்றி கொடுக்கிற தகப்பனா இருக்கிறீங்க. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னிய வாக்கு தத்தன்படி அப்பா, நாங்க உங்களை உறுதியா பற்றி கொள்ளும் பொழுது எங்களுக்கு நீங்க கேட்பதற்கு அதிகமாக கொடுக்கிற தகப்பனா இருக்கிறீங்க. நாங்க அப்பா கேட்பதற்கு முதலே நீங்க எங்களோட பிரச்சனைகளையும் பொருளாராதனை பிரச்சனைகள், நாட்டில ராஜாக்கள் அதிபதிகளுக்குள்ள உள்ள அப்பா உள்ள அவர்களுக்குள்ள ஒரு தேவ பயம் இல்லாம நடத்துற எல்லா விதமான பிரச்சனைகளையும் ஆண்டவரே நீங்க பாக்குறீங்க. இப்பொழுது ஆண்டவரே அவர்களும் உங்களை அறியக்கூடியதாக ஒரு தேவ பயத்தை கொடுத்து அதை எல்லா நாடுகளிலும், கனடா தேசத்துல இருக்கிற எல்லா ப்ராவின்ஸ்லயும் ஆண்டவரே உங்களோட பிரசனத்தை அவங்க காணக்கூடியதாக நீங்க அற்புதம் செய்யற தகப்பன். அப்பா, இந்த பொருள் ஆராதனை உங்கள் மத்தியில வைக்கிறேன், மறுபடியுமாக வைக்கிறேன் அப்பா. உங்களுக்குள்ள அவங்க மகிழ்ச்சியா இருப்பதற்கு, உங்களோட நாமத்தை உயர்த்திய ஒரு காலம் ஒருவரும் அழிந்து போகாத வண்ணமாக அவர்களுக்குள்ள ஆண்டவரே அவர்களுக்குள்ள ஒரு பெரிதான அற்புதத்தை செய்யுங்க. அவங்களுடைய கண்களை திறனுங்க ஆண்டவரே. அப்பா, அவங்களும் ஆண்டவரே உங்களை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு அவங்களுக்கு ஒரு பெரிதான கிருபை கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, கேட்கறதுக்கு அதிகமாக கொடுக்கறே அப்பா. உங்களோட அநாதி ஸ்நேகித்தால் எங்களை இழுத்து கொண்டு இவர்களும் அதை அறிந்து கொள்ளத்தக்கதாக அற்புதம் செய்கிறவர், அகிலம் படைத்தவரே உமக்கு நன்றி நன்றி நன்றி. அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தாரே, வல்லமை உள்ள தேவா. அப்பா, நீங்க இவர்களுக்கு ஒரு வல்லமையும் பலனின் சத்துவத்தையும் வெளிப்படுத்தி நீங்க இந்த பொருள் ஆராதனை பிரச்சனைகள் உங்களுக்கு இது லேசான காரியம். உங்களோட கருத்துல நாங்க கொடுக்கும் பொழுது மனுஷரால முடியாதது நீங்க செய்ய வல்லவரா இருக்கிறீங்க. கூப்பிட்டேன், பதில் வந்தது. குறைகள் எல்லாம் நிறைவாக்கின தகப்பனே, இன்னமும் எங்கள் குறைகளை நிறைவாக்கி அவர்களுக்கு உங்களுடைய அநாத ஸ்நேகத்தை கொடுத்து, உங்களுடைய அன்பை கொடுத்து, உங்களுடைய இரக்கத்தை காட்டி, உங்களுடைய கிருபையை கொடுத்து, உங்கள் தயவு மூலமாக இவர்களை ரட்சிக்கும்படியாக ஜபிக்கிறேன். அப்பா, நெருக்கத்திலேயே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே என்னை வைத்தார். மனுஷரை நம்புவதை பார்க்கிறோம், கர்த்தர் பேரில் பற்றுதா இருக்கிறது நலம் என்று கூறியபடி அப்பா, நாங்க மனுஷரை நம்ப இன்னும் அதிகமாக உங்களை நம்பி நீங்க செய்யற புதிதான அற்புதங்களுக்கு நான் நன்றி செலுத்தி எல்லா பிரச்சனையும் கூட கருத்தல் கொடுத்து ஜபிக்கிறேன். மறுபடியுமாக ஆண்டவரே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன வாக்குத்தத்தின்படி நாங்க கேட்கறதுக்கு அதிகமாக கொடுத்து யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலமாக உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி என்னை தாழ்த்தி ஜபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே, நன்றி இயேசுவே, நன்றி. ஆமென் ஆமென் ஆமென். ஒரு பாடலையும் படியுங்களேன். ஓகே.
நன்றி இயேசு. அப்ப எங்களுக்கு இயேசு வானமும் பூமியும் ஒளிந்து போகும், உமது வார்த்தை ஒரு போதும் ஒழியாது ஐயா. நன்றி இயேசு, நன்றி அப்பா. வாக்குத்தத்தம் பண்ணிடுவே எங்களுக்கு நன்றி. ஆமென். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். இருள் தனிலே பகலவனாய் இயேசுவை ஒளி தருவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். பாவ நோயாளி வாடும் நேரத்தில் மருத்துவராகிடுவார். மயங்கி விழும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய நாட்களெல்லாம் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நேசர் என்னோடு துணையா ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே. எந்தனுக்கு காவலவர், நான் உடல் அவர் உயிரே. எந்தனுக்கு காவலவர், நான் உடல் அவர் உயிரே. நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். ஆமெனப்பா, நீங்க மாறாத தகப்பன் அப்பா. நாங்க உங்களுக்கு உங்களோட அன்பில் இருந்து தூரம் போயினாலும் நீங்க அப்பா உங்களுடைய அன்பின் மூலமாக எங்களை ரட்சித்து பாதுகாத்து கண்ணும் மணியும் போல இந்த அபிஷேக ஊழியத்திலையும் வந்து நின்று எங்களுக்கு அபிஷேக மீட்டிங்கில் ஆண்டவரே எங்களை ஆசீர்வதித்து தரப்போற கிருபைகளுக்கு நன்றி செலுத்து. யாவற்றையும் எங்களோட கருத்தில் கொடுத்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் இயேசு நாமத்தினால. கர்த்தருடைய நாமம் மட்டுமே உயர்வதாக என்று கூறி ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன் யாவரையும் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவின் நன்றி. ஆமேன் 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 ஆமேன். இதுவரை நேரமும் துதி இளைஞ பொருளாதாரத்துக்காக ஜெபித்த சிஸ்டர் டொலி ஃப்ரம் கால்கரி. இந்த சங்கமா வானொலியின் அபிஷேக ஆராதனை உபவாச ஜெப நிகழ்ச்சி ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமைகளிலே டொரண்டோ நேரப்படி காலை 8 மணிக்கு ஆரம்பமாகின்றது. இந்த நிகழ்ச்சியை லெஸ்ஸி பிரதர் ஆரம்பமாக்குற காரணம், தேவன் அவரோடு பேசி இப்படி ஒரு நிகழ்ச்சியை சனி ஞாயிற்றுக்கிழமையிலே ஆரம்பமாம்படி கேட்டுக்கொண்ட நிமித்தம் லெஸ்ஸி பிரதர் நிகழ்ச்சியை தொடர்ந்து வழிநடத்தி கொண்டு வருகிறார். அது மட்டுமல்ல, இந்த சங்கமா வானொலியின் மூலம் அநேகர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். கடந்த வெள்ளிக்கிழமை மாத்திரம் 1988 பேர் கேட்டுக்கொண்டிருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, கடந்த
2 மாதங்கள் 8 புதிய ஊழியர்கள், இலங்கை இந்தியாவிலிருந்து 8 புதிய ஊழியர்களை தேவர்களுக்கு தந்தார். அவர்கள் சங்கம வானொலியின் வார்த்தையின் வெளிச்சம், நித்திய வெளிச்சத்திலே வார்த்தையை கொடுக்கிறார். அதுக்காக நன்றி சொல்லுவோம். இந்த சங்கமாக ஜெபித்துக்கோ. தொடர்ந்து நாங்கள் செய்தி கடந்து செல்ல போறோம். அவர் செய்தி சொல்ல வருவார். அவர் வரும் வரை ஒரு பாடலை பாடுவோமா? அவர் வருவார். ஆமென். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவலை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவலை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். எத்துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்களிப்பார், எத்துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்களிப்பார் என்று உணர்ந்து நீ இயேசுவை நோக்கினார் எல்லையில்லா இன்பம் பெற்றிடுவார். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவலை உன்னை தன் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆமென். தொடர்ந்து சங்கம வானொலியின் அபிஷேக ஆராதனை விவாத ஜெப நிகழ்ச்சியிலே இன்று தேவ செய்தியை கொடுக்க வருகிறார் பாஸ் ஆண்டனி சில் எப்ராம், பிரைம் மினிஸ்டர்ஸ் லண்டன் நகரில் இருந்து அந்த ஊழியக்காரர் வந்திருக்கிறார். இன்றைய நாளிலே இந்த ஜெப நிகழ்ச்சியிலே ஆவியானவர் அவர்கள் கொடுத்த செய்தியை கேட்க ஆவலோடு தாகலோடு இருக்கின்றோம். அது மட்டுமல்ல 210 நாடுகள் கூட கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது நாங்கள் அதை அழைப்போம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர் ஆண்டனி அப்ரஹாம். Praise the Lord. பிரைஸ் லார்ட் பாஸ்டர், இன்றைய நாளிலே தேவ செய்தி கொடுக்க வந்திருக்கிறேன். சங்கம வானொலியின் சார்பிலும் அபிஷேக ஆராதனை உபவாச நிகழ்ச்சியின் சார்பிலும் உங்களை வரவேற்கிறோம். இப்பொழுது பாஸ்டர் உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன், நீங்க வழி நடத்துங்கள். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார், நமக்காக யாவற்றையும் செய்தும் முடித்தவராயிருக்கிறார். ஆமென். இந்த செய்தி நிச்சயமாய் இன்றைய நாளிலே நம் அனைவருடைய ஆவிக்குரிய கண்களும் திறக்கப்படும். தேவனுடைய வல்லமைகள் இன்று நாள் முதல் இன்னும் அதிகமாய் உங்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்படும். ஆமென். தேவனுடைய வசனத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் இருந்து வாசிப்போம். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். எல்லாரும் தயவு செய்து முடிந்த வரைக்கும் வார்த்தைகளை எழுதி கொள்ளுங்கள். மிகவும் முக்கியமான காரியம். தேவ வார்த்தைகளை நாங்கள் சாதாரணமாய் எடுக்கக்கூடாது, நினைக்க கூடாது. அவற்றை பொக்கிஷமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆமென். வாசிக்கிறேன். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே, அப்ப நமக்குள்ளே தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதல் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாவதற்கு முன்குறித்திருக்கிறார். கவனியுங்கள் பிரியமானவர்களே, நமக்குள்ளே, மிகவும் முக்கியம், அவர் நமக்குள்ளே இருக்கிறார். அவரை போலவே நாங்கள் செயல்படும்படிக்கு நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டோமோ நாங்கள் அழைக்கப்பட்டவர்கள், முன்குறிக்கப்பட்டவர்கள் மாத்திரமல்ல, அழைக்கப்பட்டவர்கள். இவைகள் எல்லாம் நடந்து முடிந்தாயிற்று. ஆமென். அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ
அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், ஆக்குவார் அல்ல. இன்றைய நாளிலே நாங்கள் பார்க்கிறோம், அநேக ஜெபங்கள் நாங்கள் ஜெபிப்பதற்கு காரணம் ஆக்குமையா ஆக்குமையா, இப்படியாக நம்மை மாற்றுமையா மாற்றுமையா என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இவைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் செய்தாயிற்று. ஆமென். ஆகவே இப்பொழுது நம்முடைய காரியம் என்ன? அதை விசுவாசிப்போமானால் தேவனுடைய மகிமையை காண்போம். ஆமென். மரித்து போய்விட்டது மரித்து போய்விட்டது மரித்து போய்விட்டது என்று பார்க்காமல், இல்லை தேவன் உயிர்ப்பித்து விட்டார், உயிர்ப்பித்திருக்கிறார் என்று நாங்கள் பார்ப்போமானால் நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்போம். எல்லாருடைய கண்களிலும் லாசரு மரித்து போனான், அவனுடைய சரீரம் நாறி போய்விட்டது என்பதான எண்ணமும் என்பதான நம்பிக்கையும் அவர்களுக்குள் இருந்தது. ஆனால் இயேசுவோ அப்படி பார்க்கவில்லை. இதுதான் ஆவிக்குரிய கண், இதுதான் தேவன் பார்க்கிற விதமாய் நாங்கள் பார்ப்பது. இயேசு கிறிஸ்து மரித்து போன லாசருவே என்று அவர் பேசவில்லை. இயேசு கிறிஸ்து இவன் லாசரு மரித்து போனான் என்று கூட சொல்ல விரும்பவில்லை, வாயிலே அறிக்கை பண்ண விரும்பவில்லை. லாசரு நித்திரையாயிருக்கிறான், அவனை எழுப்பலாம் வாருங்கள் என்றுதான் அவர் சொன்னார். ஆமென். அப்ப கவனியுங்கள், தேவன் எப்படியாக காரியங்களை பார்க்கிறார் என்று சொல்லி நாங்களும் பார்க்க ஆரம்பிப்போமானால் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவருடைய வாழ்க்கையிலே மகிமையான காரியங்களை காண முடியும், ஜெபத்தினால் பெற்றுக்கொள்ள முடியும், செய்ய முடியும். ஆமென். அப்ப மிகவும் முக்கியமான காரியம் வேதத்திலே நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது முடிந்தாயிற்று, எல்லாம் முடிந்தது என்று அவர் சொல்லும் பொழுது, இப்பொழுதும் இன்னும் முடியவில்லை என்று நினைத்து நாங்கள் இன்னும் அநேக கிரியை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இவைகள் எல்லாம் செய்து முடிந்தாயிற்று. ஆமென். அப்ப கவனிங்கள், எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். பிரியமானவர்களை கவனியுங்கள், நீதிமான்கள் ஆக்குவது அல்லது ஆகுவது உங்களுடைய வேலை அல்ல, அதை அவர் செய்து முடித்திருக்கிறார். ஆமென். இப்பொழுதோ நாங்கள் விசுவாசித்தால், மாத்தாளே நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். உன்னுடைய சகோதரன் மரித்து போனான் என்ற எண்ணத்தை மாற்றி தேவன் மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிற தேவன், தேவன் உயிர்த்தெழுதலின் தேவன், உயிர்ப்பிக்கிற தேவன் என்று நாம் விசுவாசிப்போமானால், அதைத்தான் அவர் மாத்தாளிடத்தில் எதிர்பார்த்தார். நானே உயிர்த்தெழுதல், இதை நீ விசுவாசிப்பாயானால் நீ இன்றைய நாளிலே தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆமென். பிரியமானவர்களை கவனியுங்கள், அநேக ஜனங்கள் என்னிடத்தில் ஜெபத்துக்கு வரும் பொழுது அவருடைய சரீரம் மரித்து போனது அல்லது அவர்களுடைய சரீரத்திலே சுகையினம் ஆளுகை செய்கிறது என்பதை பார்க்கிலும் நான் பார்ப்பது தேவனுடைய வல்லமை ஆளுகை செய்கிறது, தேவனுடைய சுகம் ஆளுகை செய்கிறது. ஆமென். அவருடைய ஜீவன் மரித்து போனவைகளை உயிர்ப்பிக்கிறது என்றுதான் நான் பார்த்து ஜெபிக்கிறேன், என்றுதான் நான் தியானித்து ஜெபிக்கிறேன். ஆகவே அற்புதங்கள் அதிசயங்கள் இலகுவாக உடனடியாக நடக்கிறது. ஆகவே எப்படி பார்க்கிறோம், ஒரு காரியத்தை நாங்கள் எப்படி பார்க்கிறோம் என்பது மிக 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 முக்கியமான காரியம். அநேக வேளைகளிலே நாங்கள் மரித்ததை பார்த்து கொண்டு ஆண்டவரே எப்படியாவது எழுப்பும் என்று நாங்கள் நினைக்கிறோம். எங்களுடைய ஐம்புலன்களும் சொல்லுகிறது இது மரித்து போயிற்று, இது தோல்வியில் இருக்கிறது, இது பிரச்சனையில் இருக்கிறது, இது வேதனையில் இருக்கிறது, இது போராட்டத்தில் இருக்கிறது என்று சொல்லுகிறது. அதை வைத்துக்கொண்டு நாங்கள் எப்படியாவது உயிர்ப்பியும் ஆண்டவரை, எப்படியாவது கிருபை செய்யும் ஆண்டவரை என்று நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாங்கள் பார்க்க வேண்டிய விதம் என்னவென்று சொன்னால், கிறிஸ்து இயேசுவுக்குள் இவைகள் உயிர்ப்பிக்கப்பட்டாயிற்று. ஆமென். சுகம்
இனிமேல் தான் கிடைக்கும் என்பதல்ல, கிடைத்தாயிற்று. ஆகவே ஒரே ஒரு காரியத்தை தான் நான் செய்ய வேண்டும், அதோடு நான் இணைத்து கொள்வேனானால், என்னை அவர் செய்து முடித்த அற்புதங்களோடு அதிசயங்களோடு இணைத்து கொள்வேனானால் நிச்சயமாய் நான் தேவனுடைய மகிமையை காண்பேன். ஆமென். அநேக வேளைகளிலே இவைகள் நமக்கு கிடைக்கவில்லை, நடக்கவில்லை. ஆகவே நாங்கள் அதிகமாய் ஜெபம் பண்ணி, அதிகமாய் நாங்கள் அழுது குளறி கண்ணீர் விடுத்து பெற்றுக்கொள்ளலாம் என்று நாங்கள் நினைக்கிறோம். மாறாக இவைகள் எல்லாவற்றையும் அவர் ஏற்கனவே நமக்கு கொடுத்து விட்டார். இவைகள் நம்மத்திலே நமக்குள்ளே தான் இருக்கிறது. ஆனால் இதை சரியாக புரிந்து கொண்டு அதோடு ஒரு கனெக்ஷனை, ஒரு இணைப்பை ஏற்படுத்தி கொள்வோமானால் நிச்சயமாய் நாங்கள் இவைகளை பெற்றுக்கொள்ள முடியும். கவனிங்கள், நீதிமான்களும் ஆக்கியிருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஆமென் என்று சொன்னால் வெற்றி சிறக்க பண்ணினவருமாயிருக்கிறார். எல்லாவற்றையும் மேற்கொள்ளத்தக்கதாக சகல அதிகாரங்களையும் வல்லமைகளையும் கொடுத்தவராயிருக்கிறார். மகிமை என்று நீங்கள் எங்கெல்லாம் வாசிக்கிறீர்களோ அந்த இடத்திலே அற்புதங்கள் அதிசயங்கள் நடந்திருக்கும். அந்த இடத்திலே மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள். அந்த இடத்திலே சுவையினருக்கு சுகம் கிடைத்திருக்கும். அந்த இடங்களிலே தான் நீங்கள் பார்க்கலாம் தேவனை அவர்கள் மகிமைப்படுத்தினார்கள். அற்புதங்கள் நடந்தபடியினால், அதிசயங்கள் நடந்தபடியினால், உயிர்ப்பிக்கப்பட்டபடியினால் அங்கே அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஆமென். இன்னொரு விதத்திலே சொன்னால் மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் என்று சொன்னால், இன்னொரு விதத்தில் அதை சொல்ல போனால் தேவனுடைய வல்லமை, தேவனுடைய விடுதலை அங்கே வெளிப்பட்டது. உங்கள் மூலமாய் தேவனுடைய வல்லமைகள், தேவனுடைய வரங்கள் நிச்சயமாய் வெளிப்படும். அது எங்கேயோ அல்ல, அது உங்களுக்குள் தான் இருக்கிறது. ஆமென். இதை நாங்கள் அநேக வேளைகளிலே புரியாமல் இருக்கிறோம். நாங்கள் வானத்திலிருந்து காரியங்களை பூமிக்கு இறக்கிறதற்காக முயற்சி செய்கிறோம். ஆனால் அது ஏற்கனவே இங்கே நம்மிடத்திலே வந்து விட்டது, கொடுக்கப்பட்டாயிற்று. ஆமென். இதை புரியாமல் நாங்கள் இன்னமும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஆண்டவரே எப்படியாவது என்ன செய்யும், பரலோக கதவுகளை துறந்து நமக்கு தாரும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் ஏற்கனவே இவைகள் கொடுக்கப்பட்டாயிற்று. ரோமர் 8:31 வாசிக்கிறேன், கவனிங்கள். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமானவன் யார்? அப்ப தேவன் நம்மை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் மாத்திரமல்ல, நம் பட்சத்தில் இருக்கிறார். இன்னொரு விதத்திலே சொன்னால் நம்மோடு கூட 24 மணி நேரமும் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் நாங்கள் அவரோடு இணைக்காமல் கூடிய மட்டும் நாங்கள் அல்லது கூடுமான வேளை அல்லது மோஸ்ட் ஆஃப் த டைம் நாங்கள் மாமிசத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். எங்களுடைய சிந்தை மாமிசத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறபடினால் தான் தேவனுடைய மகிமையை காணாமல் இருக்கிறோம். கவனியுங்கள், இந்தியா போன்ற தேசங்களிலே இந்த பவர் கட் என்று சொல்லுவார்கள். என்றால் அடிக்கடி என்ன செய்யும், அங்கே எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் போய்விடும். அப்ப அங்கே என்ன செய்வார்கள் என்று சொன்னால் பவர் பேக் போல பேட்டரி, பெரிய பேட்டரியால் வாங்கி அந்த வீடுகளிலே ஸ்டோர் பண்ணி வைப்பார்கள். அப்ப இமேஜின் பண்ணி பார்ப்போம். இப்ப பார்ப்போம்னால் ஒருவர் என்ன செய்திருக்கிறார், பெரிய ஒரு ஜெனரேட்டர் என்ன செய்யப்பட்டிருக்கு, அவன் வீட்டுல பின்பகுதியில ஃபிட் பண்ணப்பட்டிருக்கு. 24 மணி நேரம் ஓடிக்கொண்டிருக்குது. அல்லது எலக்ட்ரிசிட்டி கட் வந்த உடனே அது ஆட்டோமேட்டிக்கா, சில பேர் அப்படியும் செய்து வைத்திருக்கிறார், ஆட்டோமேட்டிக்காகவே அந்த மிஷின் ஸ்டார்ட் பண்ணி எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்ப ஏற்கனவே இப்படியான பிரச்சனைகள் வரும் பொழுது அந்த பிரச்சனையிலிருந்து தப்பிக்கொள்வதற்காக அங்கே ஜெனரேட்டர் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, வைக்கப்பட்டிருக்கிறது.
அப்ப அதே போலதான் பிரியமானவர்களே, எந்த பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில வராதபடிக்கு ஜெனரேட்டரை பார்க்கிலும் அதிகமாய் எல்லாவற்றையும் ஜெனரேட் பண்ணுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், நமக்குள்ளே இருக்கிறார். ஆமென். ஆகவே இதை விசுவாசிக்க வேண்டும். நம்மோடு இருக்கிறவர் மகா பெரியவர். இவைகளில் ஒன்று நம்மை சேதப்படுத்த முடியாது. தேவன் சகலத்தையும் நமக்கு ஏற்கனவே கொடுத்து விட்டார். இனிமேல் தான் கொடுப்பார் அல்ல. அவர் இன்னும் கொடுக்கவில்லை என்று நினைத்து நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஏற்கனவே அவர் கொடுத்து விட்டார். அவர் கொடுப்பதற்கு இனிமேல் அவரிடத்தில் எதுவும் இல்லை. எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார். வசனம் தெளிவாக சொல்லுகிறது. நீங்கள் வாசிப்போம் தொடர்ந்து. வாசிக்கிறேன். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நாம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அப்ப சொந்த குமாரனையே என்ன செய்யல, நமக்கு தகுதி இல்லை, நாம இன்னும் என்ன செய்யல, ஒரு பொறுப்புக்கு வரையில அல்லது பொறுப்பாய் நடக்கிற அளவுக்கு நமக்கு அறிவில்லை என்று சொல்லி உலகத்தில் இருக்கிற சகல ஆசீர்வாதங்களை பார்க்கிலும் மேல்மையான ஆசீர்வாதமாகிய குமாரனையே அவர் கொடுத்தவர். இன்னொரு விதத்திலே சொன்னால், எங்களுடைய தகுதியின்மை இயேசு கிறிஸ்துவாகிய மகா பெரியோர் ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையிலே வருவதற்கு அதால் தடுத்து நிறுத்த முடியவில்லை. எங்களுடைய பாவங்களினால் இயேசு கிறிஸ்துவாகிய மகா பெரியோர் ஆசீர்வாதம் நம்மளை வந்து மேற்கொள்ள முடியாதபடிக்கு தடுத்து நிறுத்துகிற வல்லமை அவைகளுக்கு இல்லை. இதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். அநேக வேளைகளிலே தேவனுடைய பிள்ளைகள் கூட நினைக்கிறார்கள், இல்ல இந்த ஆசீர்வாதம் என கிடைக்காது, அந்த ஆசீர்வாதம் என கிடைக்காது, இல்ல தேவன் என்னை வல்லமையா பயன்படுத்த முடியாது, ஏனென்றால் நான் இன்னும் தகுதிப்படவில்லை என்று தவறாக புரிந்து கொள்ளுகிறோம். கவனிங்கள், செஞ்சோரியன் 100க்கு அதிபதி அவன் வருகிறான். அவன் வரும் பொழுது இயேசு சொல்லுகிறார், நான் உன்னிடத்தில் வருகிறேன், உன் வீட்டுக்கு வருகிறேன் என்று சொன்ன பொழுது அவன் சொல்லுகிறான், என்னுடைய வீட்டுக்கு நீர் வருகிறதற்கு நான் தகுதி இல்லை. அப்ப தகுதி இல்லை என்பது உண்மைதான். ஆனால் தேவன் நம்மை தகுதிப்படுத்துகிறவர். அவனை கவனியுங்கள், என்னுடைய வீட்டுக்கு வருகிறதற்கு நான் தகுதி இல்லை, ஆனாலும் உம்முடைய வார்த்தை எந்த தகுதி இல்லாதவனையும் தகுதியாக்குற அந்த வார்த்தையை ரிலீஸ் பண்ணும் என்று கேட்கிறான். ஹல்லேலூயா. எந்த தகுதி இல்லாதவனையும் விடுதலை ஆக்குற அந்த வார்த்தை, சுகமாக்குற அந்த வார்த்தை, பலப்படுத்துகிற அந்த வார்த்தை, உயிர்ப்பிக்கிற அந்த வார்த்தையை அனுப்பும். அப்பொழுது என்னுடைய வேலைக்காரன் குணமாவான் என்று அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே எங்களுடைய தகுதியை நம்பி செயல்படாமல் தேவன் எல்லா விதத்திலும் நம்மை தகுதியாக்கி இருக்கிறார். தகுதியாக்கினது மாத்திரமல்ல, எல்லாவற்றையும் கொடுத்தும் இருக்கிறார். அவருடைய குமாரனோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? ஆமென். என்று சொன்னால், எந்த நிமிஷம் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்களோ, எந்த நிமிஷம் குமாரனை உங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்களோ, அந்த நிமிஷமே குமாரனோடு கூட சகலத்தையும் பிதா கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா. ஆகவே அவைகள் எங்கே இருக்கிறது? நம்மோடு கூட தான் இருக்கிறது. ஆமென். யோவான் 15ஆம் அதிகாரம் நாங்கள் வாசிப்போமானால், மூத்த குமாரன் இளைய குமாரனை குறித்த செய்தி நாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி. ஆனால் அங்கே கவனியுங்கள், ஏன் எங்களுடைய ஜெபங்களுக்கு தாமதங்களும் தடைகளும் வருகிறது என்பதை குறித்து நாங்கள் பார்க்கலாம். இங்கே 29ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அவன்
தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனைகளை மீறாமலும் மீறாமலும் இருந்தும் என் சிநேகிதரோடே நான் சந்தோஷமாய் இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியையாவது கொடுக்கவில்லை. இதுதாங்க ப்ராப்ளம். ஏனென்றால் எங்களுடைய எண்ணம் என்ன சொல்லுகிறது என்றால், இன்னும் கொடுக்கல, இன்னும் கிடைக்கல, இன்னும் எனக்கு வரல. இந்த மென்டாலிட்டி தான் எதையுமே நமக்கு கிடைக்க விடாமல் தடை செய்கிறது. ரோமர்லே வாசித்தோம், இப்பதான் வாசித்தோம் 8ஆம் அதிகாரத்திலே, குமாரனோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்து விட்டார். ஆனால் கொடுக்கலை என்கின்ற எண்ணம் என்ன செய்கிறது? அந்த எண்ணம் தான் நாம் பெற்றுக்கொள்ளாதபடிக்கு, ஏனென்றால் அது பொய்யினால் வருகிறது, பிசாசினால் வருகிறது. அந்த எண்ணம் எனக்கு இன்னும் கொடுக்கப்படல, எனக்கு இன்னும் கிடைக்கல என்ற எண்ணம் பொய்யினாவி சொல்லுகிறது. ஆதாமேவால் தேவ சாயலாக தேவ ரூபமாக உருவாக்கப்பட்டார்கள். ஆனால் பிசாசு பொய் சொல்லுகிறான். நீங்கள் தேவனை போல ஆக வேண்டுமானால் நீங்கள் இந்த பழத்தை சாப்பிட்டால் தான் நடக்கும். அப்ப என்ன சொல்லுகிறான்? இன்னும் உங்களுக்கு கிடைக்கல, இன்னும் உங்களுக்கு நடக்கல என்று சொல்லுகிறான். இதைத்தான் நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறோம். அநேகர் அப்படித்தான் நம்புகிறோம். ஆனால் அப்படி நம்பாமல் இவைகள் எனக்கு கொடுக்கப்பட்டாயிற்று. கவனிங்கள், நான் உம்மோடு கூட தான் இருக்கிறேன், உமக்காக ஊழியம் செய்கிறேன், உம்முடைய சொல்லை நான் கேட்டு நடக்கிறேன், ஆனால் எனக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை என்று மூத்த குமாரன் சொல்லுகிறான். அதற்கு தகப்பன் கொடுத்த பதிலை கவனிங்கள். அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாயிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த ரெவிலேஷன் இன்றைக்கு நிறைய பேருக்கு இல்லை. இதுதான் எங்களுடைய பெரிய தடை. ஏனென்றால் இந்த ரெவிலேஷன், இந்த வெளிப்பாடு நமக்கு இருந்தால் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். இப்பொழுதே தேவனுடைய பிள்ளைகளாய் வல்லமையாய் செயல்பட முடியும். இவைகள் கொடுக்கப்பட்டாய். ஆனால் கொடுமையா, தாருமையா, வாருமையா, தாருமையா, வாருமையா, தாருமையா, வாருமையா, தாருமையா, இதுதான் எங்களுடைய ஜெபங்களாய் இருக்கிறது. ஆனால் இவைகள் எல்லாம் ஏற்கனவே கொடுக்கப்பட்டாயிற்று. ஹல்லேலூயா. அப்ப தேவன் இங்கே சொல்லுகிறதை கவனிங்கள். மகனே, இன்றைய நாளிலே உங்கள் அனைவரையும் பார்த்தவர் சொல்லுகிற வார்த்தை, மகனே, மகளே, நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய். மாத்திரமல்ல, அவர் உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் எங்களோடு கூட இருக்கிறார். வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர். ஆமென். ஆகவே அவர் எங்களோடு தான் இருக்கிறார். அப்ப ஆசீர்வாதம் இங்கே அவன் தேடுகிற ஆசீர்வாதம், ஒரு சின்ன ஆட்டுக்குட்டிய கூட நீர் எனக்கு கொடுக்கலே என்று அவன் சொல்லுகிறான். ஆனால் அவர் சொல்லுகிறார், மகனே, என்னுடையவைகள் எல்லாம் உன்னுடையவைகள். ஆகவே விசுவாசித்து பெற்றுக்கொள், விசுவாசித்து பெற்றுக்கொள். இது கொடுக்கப்பட்டாயிற்று என்று நீ விசுவாசிப்பாய், ஆனால் இன்றைக்கே தேவனுடைய மகிமையை காண்பாய் என்பதுதான் தேவ செய்தி. ஹல்லேலூயா. ஆகவே விசுவாசிங்கள், இவைகள் கொடுக்கப்பட்டாயிற்று. சுகையினத்தில் இருப்பீர்களானால் சுகம் ஏற்கனவே எனக்கு கொடுக்கப்பட்டாயிற்று. ஹல்லேலூயா. இப்படியாக நாங்கள் விசுவாசிக்க கற்றுக்கொள்வோமானால் இவைகள் கொடுக்கப்பட்டாயிற்று, இவைகளை நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி நான் அதோடு அந்த வார்த்தையோடு நான் இணைப்பை ஏற்படுத்தி கொள்வேனானால் அந்த வார்த்தையின்படியே எனக்கு அப்படியே ஆகும். ஹல்லேலூயா. ஆகவே இதை விசுவாசிப்போம், இன்றைய நாளிலே விசுவாசிப்போம். அப்பொழுது தேவனுடைய மகிமையை நம்மால் காண முடியும். ஆமென். ரோமர் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். விசுவாசத்தினாலாகும் நீதியானது கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணும்படி பரலோகத்துக்கு ஏறினவன் யார்?
அப்ப கவனியுங்கள், நாங்கள் அநேக வேளைகளிலே என்ன செய்யும், இவைகளை எல்லாம் எங்களுக்கு செய்யும் 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 என்று நாங்கள் கேட்கிறோம். ஆனால் விசுவாசத்தினாலாகும் நீதியானது கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணும்படி பரலோகத்துக்கு ஏறினவன் யார்? அல்லது கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏற பண்ணும்படி பரலோகத்துக்கு இறங்குகிறவன் யார் என்று உங்கள் உள்ளத்திலே சொல்லாதபடிக்கு என்று சொன்னால், இன்னொரு விதத்திலே சொன்னால், இதே காரியத்தை நீங்கள் உபாகமம் 30 இதே காரியத்தை நீங்கள் உபாகமம் 30 அதிகாரத்திலே வாசிக்கலாம். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார்? அல்லது தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும்படிக்கு பரலோகத்துக்கு போய் நமக்கு பெற்றுக் கொடுக்கிறவன் யார் என்று சொல்லி, அந்த ஆசீர்வாதம் அல்லது அந்த விடுதலை பரலோகத்தில் இல்லை. அதே சமயம் இவற்றை பெற்றுக்கொள்ளும்படிக்கு சமுத்திரத்தின் அக்கறையிலும் இந்த ஆசீர்வாதம் இல்லை. அவைகள் உங்களுடைய இருதயத்திலும் உங்களுடைய நாவிலும் இருக்கிறது. அப்ப நீங்கள் பெற்றுக்கொள்ள விரும்புகிற விடுதலை, நீங்கள் பெற்றுக்கொள்ள விரும்புகிற சகல ஆசீர்வாதங்களும், அது வரங்களா இருக்கட்டும், வல்லமைகளா இருக்கட்டும், சுகமா இருக்கட்டும், விடுதலையா இருக்கட்டும், அவைகள் பரலோகத்திலும் இல்லை, சமுத்திரத்துக்கு அப்புறத்திலும் இல்லை. அவைகள் உங்களுடைய இருதயத்திலும் உங்களுடைய நாவிலும் இருக்கிறது என்பதாக வேத வார்த்தை சொல்லுகிறது. ஆமென். இந்த வார்த்தை ரோமர் 10 அதிகாரம் 8 வசனம், இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. ஆமென். அதாவது தேவன் வாக்கு பண்ணின சகல ஆசீர்வாதங்களும் அல்லது சகல வாக்கு தத்தங்களும் ஆகிய அந்த வார்த்தை எங்கேயோ அல்ல, நம்முடைய வாயிலும் நம்முடைய இருதயத்திலும் இருக்கிறது என்று சொல்லுகிறது. இந்த வார்த்தையை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தை. இந்த வார்த்தை என்ன? இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. ஏனென்றால் கர்த்தராகிய இயேசுவை உன் வாயிலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து உயிர்ப்பித்தார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நாங்கள் இந்த வார்த்தையை அடிக்கடி சொல்லுவோம், அநேகர் நாங்கள் சொல்லுகிறோம். ரட்சிக்கப்படுவாய் என்ற வார்த்தை மீட்கப்படுவாய், எல்லா விதத்திலும் எல்லாவற்றிலும் இருந்து மீட்கப்படுவாய். ஆமென். எப்பொழுதென்றால் இருதயத்திலே விசுவாசித்து நாவிலே அறிக்கை பண்ணும் பொழுது. ஆமென். எதை நான் இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டும்? கிறிஸ்து இயேசு எனக்காக மரித்தது மாத்திரமல்ல, அவர் இப்பொழுது உயிர்த்தெழுப்பப்பட்டிருக்கிறார். ஆகவே எனக்காக, என்னுடைய மரணத்துக்காக, என்னுடைய சாபங்களுக்காக அவை எல்லாவற்றையும் மேற்கொண்டு மரித்தது மாத்திரமல்ல, நான் வெற்றி சிறந்திருப்பதற்காக அவர் என்ன செய்யப்பட்டிருக்கிறார்? உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறார், புதுப்பிக்கப்பட்டிருக்கிறார், புதிய வாழ்க்கை எனக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப தேவன் அவரை உயிர்ப்பித்தார் என்று நான் விசுவாசித்தார். அப்ப நான் அவரோடு மரித்தது மாத்திரமல்ல, அவரோடு நான் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறேன். மாத்திரமல்ல, அவரோடு கூட உன்னதங்களிலே பரலோகத்திலே இப்பொழுதே என்ன செய்யப்பட்டிருக்கிறேன்? உட்கார பண்ணப்பட்டிருக்கிறேன். இவைகளை நான் விசுவாசித்தால், என்னுடைய இருதயத்தில் விசுவாசித்து நான் நாவிலே அறிக்கை பண்ணினால் நான் இப்பொழுதே பெற்றுக்கொள்வேன். ஹல்லேலூயா. நான் சொன்னது போல பிரியமானவர்களே, வீட்டிலே கரங்கட்டாக போகும் என்று அநேகர் நினைத்து என்ன செய்திருப்பார்கள்? பெரிய ஜெனரேட்டரை வாங்கி வைத்திருப்பார்கள். அது எவ்வளவு பவர்ஃபுல்லான ஜெனரேட்டராய் இருந்தாலும், அது இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி அது ஓடிக்கொண்டு இருந்தாலும், அதோடு கூட நான் கனெக்ஷனை உருவாக்காவிட்டால்
அது என்ன செய்ய முடியாது, அந்த வீட்டுக்கு ஆசீர்வாதமா இருக்காது. ஜெனரேட்டர் எங்க இருக்கு? அவங்க கூடத்தான் இருக்கு, வேலை செய்து கொண்டு இருக்கு. அது வேலை செய்யாம செத்து போன ஜெனரேட்டர் அல்ல, அது வேலை செய்து கொண்டுதான் இருக்கு. ஆனால் நான் அதோடு கூட ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்தவில்லை. தேவன் செய்து முடித்தார் என்ற வார்த்தையோடு நான் ஒரு தொடர்பை ஏற்படுத்தவில்லை. மாறாக கரண்டை கட் பண்ணி விட்டார்கள். ஐயையோ எனக்கு என்ன இல்லை, வீட்டுல கரண்ட் இல்லை, வீட்டுல இருக்கிற சாமான் எல்லாம், ஃப்ரிட்ஜில் இருக்கிற சாமான் எல்லாம் வேஸ்ட் ஆகி போய்விடும், நான் என்ன செய்ய போகிறேன், ஏது செய்ய போகிறேன் என்று கவலைப்படுவதை பார்க்கிலும், இல்லை, ஜெனரேட்டர் ஓடிட்டு இருக்குது, ஆகவே பவர் இங்கேதான் இருக்குது, வர வேண்டிய பவர் இல்லாவிட்டாலும் இன்னொரு பவர் என்ன செய்கிறது, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த பவர் என்னுடைய வீட்டை பிரகாசிக்க பண்ணும் என்று அதோடு ஒரு இணைப்பை, அதோடு கொண்டு போய் வீட்டு வயர் கனெக்ஷனை நான் கனெக்ட் பண்ணினால் வீட்டுக்கு என்ன கிடைக்கும், வெளிச்சம் உண்டாயிருக்கும். அப்ப எங்கே நாங்கள் எங்களுடைய சிந்தையை கனெக்ட் பண்ணுகிறோம். ஓ, கவர்மெண்ட் இப்படித்தான், என்ன செய்யாது, எங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி தராது, எங்களுக்கு ஒரு பொழுதும் சரியான வேலைக்கு எலக்ட்ரிசிட்டி வராது, ஐயோ நாங்கள் சுவற்றிலே வாழ வேண்டும், சரியான வெக்கையிலே வாழ வேண்டும், ஏசி இல்லை, வீட்டில இருக்கிற பொருள் எல்லாம் பழுதா போகுது, அங்கே போக்கஸ் பண்ணுவதை விட்டு அதை சிந்திப்பதை விட்டு இல்லை, என்னுடைய வீட்டிலே பெண்ணாம்பரி ஒரு ஜெனரேட்டர் இருக்கிறது, அது ஏற்கனவே ஓடிக்கொண்டுதான் இருக்குது, அதிலே கனெக்ஷனை ஏற்படுத்தினால் என்னுடைய வீட்டுக்கு பிரகாசம் உண்டாயிருக்கும், எதையும் நான் இழக்கப் போவதில்லை என்று சொல்லி என்னால் சந்தோஷப்பட முடியும். அப்ப எங்கே நான் பண்ணுகிறேன், எதோடு என்னை இணைத்து கொள்ளுகிறேன், என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற சுகயினத்திலே, பிரச்சனையிலே, வேதனையிலே, துன்பத்தை பார்த்து அதோடு மாமிசத்திலே என்னை இணைத்து கொள்ளுகிறேனா, அல்லது தேவன் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார், சகல வல்லமை மரங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டாயிற்று, ஆகவே இவைகளில் ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது என்கின்ற சத்தியத்தோடு கூட என்னை இணைத்து கொள்ளுகிறேனா, எதோடு என்னை இணைத்து கொள்ளுகிறேனோ அதனிடத்திலிருந்துதான் வல்லமை பாய்ந்து வரும். ஆமென். அப்ப தேவ வசனத்தோடு நான் நினைத்துக் கொள்வேனானால் அங்கிருந்து வல்லமை புறப்பட்டு வரும். அதனால்தான் தேவன் சொல்லுகிறார், சுவிசேஷம் தேவனுடைய பலனாய் இருக்கிறது என்று தமிழிலே எழுதப்பட்டிருக்கிறது. பட் ஆங்கிலம் இப்படியாக சொல்லுகிறது, gospel is a power of God. அப்ப தேவனுடைய வார்த்தை, அதிலே என்ன இருக்கிறது, மகா பெரிய வல்லமை இருக்கிறது. அந்த வல்லமை நம்மை விடுதலை ஆக்குறதாய், உயிர்ப்பிக்கிறதாய், வல்லமையாய் செயல்பட பண்ணுகிறதாய் இருக்கிறது. ஆமென். ஆனால் நாங்கள் விசுவாசித்து செயல்படுவோமானா, அதுதான் முக்கியம். எதோடு எங்களை இணைத்து கொள்ளுகிறோமோ அவைகள் தான் நம் மூலமாய் செயல்பட முடியும். ஆமென். கவனியுங்கள், லூக்கா 10ஆம் அதிகாரம் வாசிப்போம். லூக்கா 10வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேறே 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்பே 2 பேராக அனுப்பினார். அப்ப தேவன் என்ன செய்கிறார், 70 பேரை அனுப்பி வைக்கிறார். அப்ப 70 பேர் அவர் அனுப்பினபடியினால் போகிறார்கள். இன்றைக்கு தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லியும் நாங்கள் புறப்படவில்லை, நாங்கள் அதை விசுவாசித்து ஜெபிக்க ஆரம்பிக்கவில்லை. தேவன் என்னோடு கூட இருக்கிறபடினால் சகல வல்லமைகளும் சகல வரங்களும் எனக்குள்ள இருக்கிறது என்று விசுவாசித்து செயல்படாமல், தாறுமாண்டவரே, வரங்களை தாறுமாண்டவரே, வல்லமைகளை தாறுமாண்டவரே, எங்களை பயன்படுத்தும் ஆண்டவரே என்று நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இவைகள் எல்லாம் ஏற்கனவே கொடுக்கப்பட்டாயிற்று. பிரியமானவர்களே,
கவனியுங்கள், அவர் சிம்பிளாக சொல்லுகிறார், நீங்கள் போங்கள், போய் என்ன செய்யுங்கள், சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்று சொல்லி 70 பேரை அனுப்பி வைக்கிறார். கவனியுங்கள், அவர்கள் என்ன செய்யவில்லை, இயேசுவை முழுமையாய் 100% ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இப்பொழுது புதிதாக பிறந்தவர்கள் அல்லது புதிதாக விசுவாசிக்கிறார்கள். ஆனால் இயேசு சொல்லுகிறார், உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன், சகல அதிகாரத்தையும் நான் உங்களுக்கு தருகிறேன், ஆகவே புறப்பட்டு போங்கள் என்று சொன்ன பொழுது அவர்கள் விசுவாசித்து புறப்பட்டு போகிறார்கள். போன பொழுது அவர்கள் மூலமாய் அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கிறது. 9ஆம் வசனம் லூக்கா 10:9, அவ்விடத்தில் உள்ள பிணியாளிகளை சொஸ்தமாக்கி தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். கவனிங்கள் பிரியமானவர்களே, தேவனுடைய ராஜ்யம் என்ன செய்திருக்கிறது, வந்திருக்கிறது. அதுதான் சகலத்தையும் என்ன செய்கிறது, நடப்பிக்கிறது. ஆமென். ஆகவே என்ன செய்யுங்கள், போய் ஜனங்களை விடுதலை ஆக்குங்கள். ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யம் பூமிக்கு வந்து விட்டது, உங்களை மேற்கொள்ள ஆயத்தமாய் இருக்கிறது என்பதை அவர்களுக்கு பிரசங்கியுங்கள் என்று சொல்லுகிறார். அவர்களுக்கு சொல்லுங்கள், இங்கேதான் இருக்கிறது, எங்கேயோ அல்ல, இங்கேதான் இருக்கிறது என்று சொல்லுங்கள். சமீபமாய் எப்போதாவது என்றைக்காவது வருமல்ல, வந்திருக்கிறது. ஆமென் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். மாத்திரமல்ல, 17ஆம் வசனம், பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோட திரும்பி வந்து, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். அப்ப கவனியுங்கள், இந்த 70 பேரும் யார் என்றால், பிற்பகுதியிலே நீங்கள் யோவான் 6ஆம் அதிகாரத்திலே வாசித்து பார்ப்பீர்களானால், இயேசுவை குறித்து சரியாக, அவருடைய டீச்சிங்கை குறித்து சரியாக புரிந்து கொள்ளாத, நாங்கள் தேவனோடும் தேவன் எங்களோடும் என்றென்றைக்கும் இருக்கிறார் என்று புரிந்து கொள்ளாத இவர்கள் இது சரிவராது என்று சொல்லி இயேசுவை விட்டு விலகி போனவர்கள். அப்ப இயேசுவுக்கு தெரியும், இவர்கள் கொஞ்ச நாள் தான் என்னோடு இருப்பார்கள் என்று தெரிந்தும் அவர்களுக்கு சகல வல்லமைகளும் வரங்களும் கொடுக்கப்பட்டிருந்தது. அப்ப இப்பொழுதோ நீங்கள் அவருடைய பிள்ளைகள் ஆன பிறகு சகல வல்லமைகளும் வரங்களும் உங்களோடுதான் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப இதை நாங்கள் விசுவாசித்து செயல்படுவோமானால் நிச்சயமாய் தேவனுடைய வல்லமையை காண்போம். ஆமென். 18ஆம் வசனம், அவர் அவர்களை நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். அப்ப கவனியுங்கள், தரிசனமாக காண்கிறார். என்றைக்கு அவர் சிலுவையிலே அறையப்படுகிறாரோ அதோடு பிசாசின் வல்லமைகள் அதிகாரங்கள் என்ன செய்யப்படுகிறது, நிர்மூலமாக்கப்படுகிறது. ஆகவே அவன் இனிமேல் ஒன்றுமில்லை, வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல, கவனியுங்கள், கமனி வல்லமை, சகல, எத்தனை வல்லமை, சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஹல்லேலூயா. எதுவுமே என்ன செய்ய முடியாது, சேதப்படுத்த முடியாது. அப்பேற்பட்ட வல்லமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். சத்துருவின் மேல் சகல வல்லமைகள் மேலும் நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எடுப்போம், இதை கூட ஒருக்க வாசிக்கலாம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல, கவனியுங்கள், சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்ப இனிமேல் தான் கொடுப்பார் அல்ல, அவர் ஏற்கனவே நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். ஈவன் அந்நிய பாஷை பேசுகிறவர்கள் அந்த ஒரு வரத்தை மாத்திரம் கொடுக்கவில்லை, சகல வரங்களும் உங்களுக்குள்ளே இருக்கிறது. ஆமென்.
ஆகவே அதை விசுவாசிப்போமானால் நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்போம். கவனிங்கள், இது பெரிய ஆவி, இது போகாது, இல்ல இது பெரிய வியாதி, இல்ல போகாது என்பதாக எதுவும் இல்லை. அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும், கவனிங்கள், சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். கிறிஸ்து இயேசு நமக்குள்ளே இருக்கிறார், நாங்கள் அவருக்குள் இருக்கிறோம் என்பது நம்முடைய விசுவாசம். நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். அப்படியானால் அவருடைய வல்லமை நம்மிடத்திலே இருக்கிறது. நான் சொன்னது போல பெரிய பவர்ஃபுல்லான ஜெனரேட்டர் நம்மோடு தான் இருக்கிறது. 24 மணி நேரம் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது. இப்ப நீங்க வீட்டை கூட நீங்க பாத்தீங்கன்னா 24 மணி நேரம் எலக்ட்ரிசிட்டி என்ன செய்யுது, இந்த வயர்களுக்குள்ளால ஓடிட்டு தான் இருக்குது. ஆனால் சுவிட்ச் என்ற ஒரு கனெக்ஷனை நான் ஏற்படுத்தாமல், ஆண்டவரே நான் இருளுக்குள் இருக்கிறேன், ஆண்டவரே இருளே போ 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 என்று நான் ஜெபித்துக் கொண்டு இருப்பேனானால் தவறு. மாறாக வெளிச்சத்தை கொண்டு வருவேனானால் இருள் தானாக ஓடி போகும். என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளையும் எப்படி போக்க முடியும் என்றால், வெளிச்சமாகிய தேவனுடைய வசனத்தை இருதயத்திலே விசுவாசித்து நான் நாவினால் அறிக்கை பண்ணுவேன், ஆனால் இருள் நம்மை விட்டு ஓடி போகும். அதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். எபேசியர் அல்லது யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். தேவனை சார்ந்திருந்து கொண்டு பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது பிசாசு உங்களை விட்டு, நம்முடைய வாழ்க்கையில கிரிகை செய்யறதை விட்டு ஓடி போவான். தேவனை சார்ந்திருந்து என்றால் அர்த்தம் என்ன? அந்த வார்த்தையை வாசிப்போம். யோவான் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நான் இதை உங்களுக்கு குறிப்பிட்டிருக்கிறேன். எபேசியர், அதை நீங்க வாசிக்கலாம். 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அங்கே பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் பிசாசுக்கு இடம் கொடுக்காதிருங்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இங்கே யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, ஆகையினால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் என்றால் தேவனுடைய வார்த்தையை அப்படியே நம்புங்கள். ஆமென். தேவனுடைய வார்த்தையை நம்பி தேவனுடைய வார்த்தையோடு இணைப்பை ஏற்படுத்தி கொண்டு பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையோடு நாங்கள் கனெக்ஷன் இல்லாமல் பிசாசை எதிர்க்க முடியாது. ஆகவே தேவனுடைய வார்த்தையோடு நான் இணைப்பை ஏற்படுத்தி கொண்டு என்றால் தேவனுடைய வார்த்தையை முழுமையாய் நம்பி விசுவாசித்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்பேனானால் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஹல்லேலூயா. ஆகவே நீங்கள் எதிர்பார்க்கிற, ஜெபித்து கொண்டிருக்கிற எல்லா வல்லமை வரங்களும் உங்களுக்குள் இருக்கிறது. இயேசு உங்களுக்குள் இருப்பாரானால் சகல வல்லமை வரங்களும் உங்களோடு தான் இருக்கிறது. ஆமென். பரலோக ராஜ்யம் இங்கே அங்கே அல்ல, உங்களுக்குள் இருக்கிறது. ஆமென். ஆகவே நமக்குள் இருக்கிறது என்று விசுவாசித்து தேவன் சகல வெற்றியையும் எனக்கு கொடுத்திருக்கிறார், சகல வல்லமை வரங்களையும் கொடுத்திருக்கிறார், இவைகளில் ஒன்றும் நம்மை சேதப்படுத்துவதில்லை என்று விசுவாசித்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். விசுவாசித்து இதயத்தில் விசுவாசித்து பேசுங்கள். நீங்கள் பேசுகிற ஜீவன், நீங்கள் பேசுகிற ஆசீர்வாதம், நீங்கள் பேசுகிற விடுதலை நிச்சயமாய் உங்களையும் நிச்சயமாய் மற்றவர்களையும் நிச்சயமாய் தேசத்தையும் மேற்கொள்ளும். ஆமென். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் பிள்ளைகளோடு கூட இருக்கிறீர். ஈவன் நீர் கிதியோனை பார்த்து சொன்னீர், உனக்கு இருக்கிற இந்த பலனோடு போ, உன்னோட இருக்கிறவர் நான் அல்லவா என்று சொன்னீர். ஹல்லேலூயா. ஆகவே கிதியோன் ஒரு வேளை எதிர்பார்த்து கொண்டிருந்திருக்கலாம், எனக்கு நிறைய பலன் தேவை ஆண்டவரே, எனக்கு கொஞ்சம் பலன் தான் இருக்கு ஆண்டவரே, இதை வச்சு நான் என்ன செய்கிறது ஆண்டவரே என்று நினைத்திருக்கலாம். ஆனால்
நீர் சொல்லுகிற வார்த்தை உன்னுடைய பலனின் படி அல்ல, உங்களுடைய பலனின்படி அல்ல, தேவனுடைய பலனின்படி, தேவனுடைய கிருபையின்படி, தேவனுடைய வல்லமையின்படி அற்புதங்களும் அதிசயங்களும் இன்றே மேற்கொள்ளும். ஆகவே உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, இதுக்கு மேல எதுவும் தேவையில்லை, இதோடு போ, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக, உம்முடைய மகிமை வெளிப்படுவதாக, உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை வெளிப்பட்டு ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிப்பதாக. இயேசு கிறிஸ்துவை உயிர்ப்பித்த அதே பரிசுத்த ஆவியானவர் இவர்களுக்குள் நீர் இருக்கிறபடினால் இவர்களுடைய சரீரங்கள், இவர்களுடைய வாழ்க்கை, இவர்களுடைய எதிர்காலங்கள் உயிர்ப்பிக்கப்படுவதாக, மேற்கொள்ளுவதாக, ஜீவனுள்ள நாளெல்லாம் இவர்களை தொடருவதாக, அதிலே பல்கி பெருகுவார்களாக. சர்வ வல்லமை உள்ள இயேசுவின் இணையற்ற நாமத்தினால் ஆமேன், 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 ஆமேன். நன்றி பாஸ்டர் ஆபிரகாம். அருமையான வெளிப்பாட்டை மிக தெளிவாக வேதாம ரீதியிலே வெளிப்படுத்தி இருக்கிறீர்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 29, 30, 31, 32 இந்த வசனங்கள் விளக்கம் மிகவும் ஒரு அபூர்வமாக, இதிலே அநேக காரியங்களை உண்மையில் நாங்கள் கற்றுக்கொண்டோம். நாங்கள் நீதிமான்கள், தேவனங்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். அது மட்டுமல்ல, ஜெனரேட்டரை வச்சு நீங்கள் சுற்றி சுற்றி வசனத்தை தொடுத்தது மிகவும் ஒரு ஆசீர்வாதம். அது மட்டுமல்ல, ரோமர் 10ஆம் அதிகாரம் போன்ற வசனங்களை எல்லாம் கொடுத்து, அதாவது தேவன் எங்களுக்கு சகல அதிகாரத்தை தந்திருக்கிறார். சகல வியாதியை துரத்தவும் அதிகாரத்தினால் பாதிக்க வேண்டும். நாங்கள் வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். சகல வரங்கள் உங்களுக்கு இருக்கிறது. வார்த்தையின்படி, வேதாமத வார்த்தையின்படி கேட்டுக்கொள்கிற பிள்ளை எனக்கு கூட எல்லா வரங்களும் இருக்கின்றது. வியாதியை துரத்தவும் சகல அதிகாரத்தை நந்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை பாய்ப்பது எங்கள் பொறுப்பு. அருமையான வெளிப்பாட்டை கொடுத்தீர்கள், மிக ஆச்சரியமா இருந்தது. உங்களுடைய செய்தியிலிருந்து, ரோமர் அதிகாரத்திலிருந்து அநேக காரியங்களை கற்றுக்கொண்டோம் பாஸ்டர். அதுக்காக நன்றி. கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் இந்த கையிட்டு செய்யும் காரியங்கள் அனைத்தையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், 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 ஆமேன். இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் அபிஷேக ஆராதனை உபவாச ஜெப நிகழ்ச்சியில் செய்தி கொடுத்தவர் பாஸ்டர் ஆண்டனி சில் எப்ரஹாம், லண்டனில் இருந்து. கர்த்தர் அந்த ஊழியங்களை ஆசிர்வதிப்பாராக. தொடர்ந்து நாங்கள் முடிவு ஜெபத்தை எடுக்க போறோம். இந்த நாளிலே முடிவு ஜெபத்தை எடுக்க போறோம். காரணம் நேரம் நெருங்கி விட்டது. இன்றைய நாளே கலந்து கொண்ட தேவ பிள்ளைகள், தாழ்ந்து கொடுத்த பிள்ளைகள், கேட்டுக்கொண்ட பிள்ளைகள், வார்த்தை கொடுத்த ஊழியர்கள் தேவன் ஆசிர்வதிப்பாக. நாங்கள் ஜெபம் பண்ணோம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இன்றைய நாளிலே சங்கமம் வாழையின் அபிஷேக ஆராதனை நிகழ்ச்சி ஆசீர்வாதத்தை தந்த கிருபைக்கு உமக்கு நன்றி ஆண்டவரே. இறங்க வேண்டுமே, தொடக்கம் முதல் முடியும் வரை எந்த ஒரு தடையும் இல்லாதபடி நிகழ்ச்சி ஆசீர்வதித்து தந்தீரே சுவாமி. அந்த கிருபைக்கு உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்றைய வார்த்தை எங்களை தொட்ட கிருபைக்கா நன்றி ஆண்டவரே. ரோமர் அதிகாரத்தின் ஆழமான சத்தியத்தை இன்று எங்களுக்கு தெரியப்படுத்தினீரே, பொக்கிஷத்தை கேட்க செய்தீரே. அந்த கிருபைக்கா நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து சுவாமி, ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமையில அதிகால வேலை நடக்கிற நிகழ்ச்சியை ஆசீர்வதித்துக் கொண்டு வருகிற சுவாமி. அந்த கிருபைக்கா நன்றி. நாளைய தினத்துல இதே நேரத்தையும் ஆசீர்வதித்தார். இன்று கடந்து கொண்டு கேட்டுக்கொண்டு கலந்து கொடுத்த பிள்ளைகள், வார்த்தை கொடுத்த தாசர்கள் அனைவரையும் தேவன் ஆசீர்வதித்து வழிநடத்த எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென், ஆமென். Go ahead. Hello. Go ahead. Okay. Pastor Abraham
கொடுத்த அவரோட வார்த்தையில கத்தர் என்ன மெய்யாவே தொட்டார். என்னன்னா அந்த வார்த்தையில எங்களுக்கு எவ்வளவோ அவர் எங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இருந்தாலும் அந்த வார்த்தையில சில நேரத்துல நாங்க சந்தேகப்படுறோம், பயப்படுறோம். கத்தர் எனக்கு இதுக்கண்டு அழைத்தாரான் கேள்விகள் எல்லாம் பிசாசு கொண்டு போடும். சில நேரம் முன்னேறுவதற்கு தடையில நீட்டதற்கு இன்றைக்கு கத்தர் பாஸ்டர் ஏப்ரஹாம் மூலமாக வார்த்தைகள் கொடுத்து எங்களை ஆசீர்வதித்தார். அதுக்காக நான் நன்றி செலுத்துறேன். கத்தர் இந்த அபிஷேகத்தின் மீட்டிங்கை இன்னும் அதிகமாக அநேகரை கொண்டு சேர்ப்பதற்கு கத்தர் எங்களுக்கு இன்னும் அதிகமான ஊழியக்காரையும் கொடுத்து ஆசீர்வதிப்பார் என்று கூறி பாஸ்டரையும் அவங்களோட குடும்பத்தாரையும் ஆசீர்வதி ஜெபிக்கிறேன். ஐயா உங்களுக்கு நன்றி செலுத்துறேன். வந்து ஏர்லி மார்னிங் 4 மணிக்கு எந்திரிச்சு வந்து கத்தரை நாமத்தை உயர்த்துறதுக்கு தந்த கிருபைகளுக்கு உங்களுக்கு நான் நன்றி செலுத்தி கத்தருக்கு நன்றி செலுத்துறேன். எல்லா கனமகிமே அவருக்கே இருந்தும் அந்த பிரதர் லெஸ்லி இரவும் பலவாக 24 hours மேபி அவர் ராத்திரி எல்லா கூட்டங்களும் முடியவே 10-10:30 மணிக்கு பிறகு இருந்து எல்லாம் செய்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணி காலமா விடிய ஏழி 4 மணி 5 மணிக்கு எழும்பி கத்தர் அவரையும் நடத்தி கொண்டு வர்ற அந்த ஊழியர்களுக்கு நன்றி செலுத்தி அவரையும் கத்தருடைய நாமத்தின் மூலமாக வாழ்த்தி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம். ஆமென். ஆமென். நன்றி வார்த்தைகளை தொட்ட கிருபைக்கு நான் சொல்லுங்க லேசி பிரதர். லேசி பிரதர். வழிபடுத்திய ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் வைராக்கிய வாஞ்சையோடு உமக்காய் கிளியர் இல்ல பிரதர். ஆமேன் ஆமேன். இணைந்து ஊழியங்களை செய்த ஒவ்வொருவரையும் கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவருடனும் கூட இந்த ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ மகேந்திரன் ஐயா. நன்றி நன்றி எல்லாருக்கும். கத்தருங்களை ஒரு ஆசீர்வதிப்பாராக. நன்றி.
நன்றி ஐயா. God bless தேங்க்யூ you. சிஸ்டர் சுபா, உங்களோட ஆராதனை ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாட்டுகள் என்ன தொட்டுச்சு. கர்த்தர் எங்கள் யாவரையும் அவரோட சித்தத்தின்படி நடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென். நன்றி தேங்க்யூ நன்றி. மகேந்திரன் ஐயா, தேங்க்யூ பிரதர் லெஸ்லி, சிஸ்டர் மகேந்திரன் ரீட்டா, ஐயா, தேங்க்யூ அவருக்கும். ஆமென். மகேந்திரன் ஐயா, God bless எங்களுடன் you. பாஸ்டர் சுகிர்தா இணைந்திருக்கிறார். ராலியிலேருந்து அவருடன் பேசுங்கள். உங்களோட மைக் எடுத்து விடுங்கள் ஐயா. மகேந்திரன் ஐயா, உங்களோட மைக் எடுத்து விடுங்க. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் சுகிர்தா. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. Praise the Lord. ஆமீன், ஆமீன். இன்றைய நாளிலே இணைந்திருக்கிறீர்கள். எங்களுடைய நேரடி நிகழ்ச்சி இந்த வேளையிலே நிறைவு பெறுகிறது. ஆனாலும் நாளை காலை வேளையிலே இதே வேளையிலே அதாவது 2 மணித்தியாலத்துக்கு முன்னதாக நாங்கள் துவங்குகிறோம். உங்களுக்கு இணைய முடியுமானால் இணையுங்கள். எங்களுடன் இணைந்து ஊழியம் செய்ய நீங்கள் வந்திருக்கிறீர்கள். எங்களுடைய ராலி பகுதியிலிருந்து வந்திருக்கிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் கூட ராலிக்கு கிட்டத்தான் பல தடவைகள், அதாவது என்னுடைய சிறு வயதிலே, அதாவது 20 வயது வரை நான் நிற்கிறேன். கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் அந்த பக்கத்தில் வருவோம், ஒவ்வொரு கிழமையாதல் வருவோம். பல உறவினர்கள் இருக்கிறார்கள். நாங்கள் உங்களுடன் தனிப்பட்ட ரீதியிலே பேசிக்கொள்கிறோம். இந்த வேளையில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். மகேந்திரன் ஐயா, உங்களோட மைக்கை எடுத்து விடுங்கள் ஐயா. Okay, thank you. சுகிர்தா அராலி ஜெஃப்னா ஸ்ரீலங்காவிலிருந்து முதல் தடவையாக இந்த பாஸ்ரமா தொடர்பு கொண்டிருக்கிறார். இவர் அராலி இந்த இடத்திலே ஊழியம் செய்கிற ஒரு பாஸ்ரமா. என்னுடைய அழைப்பை ஏற்றி இந்த சகோதரிக்கு நான் செக் பண்ணியிருந்தேன். அம்மா இந்த செய்தி தொடர்ந்து கொண்டு போவது வந்து ஜாயின் பண்ணுங்கன்னு சொன்னேன். இந்த நேரங்கள் சரியில்லை. இப்போ எங்களுக்கு 6:41, தொடர்ந்து 9:41. ஸ்ரீலங்காவில் இப்போ இரவு கிட்டத்தட்ட 8 மணி இருக்கும். இரவு 8 மணி. இந்த நேரங்கள் வித்தியாசம். எனவே சிஸ்டர் பாஸ்டர் சுகிர்தா, நாளைய ஞாயிற்றுக்கிழமையில நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையில தொடர்படி 8 மணிக்கு ஆரம்பமாகிறது. நீங்கள் கலந்து கொண்டு துதி ஆராதனை செய்யலாம். நாங்கள் சொல்லியிருந்தேன், நீங்கள் வந்திருந்தால் உங்களுக்கு துதி ஆராதனைக்கு 10 நிமிஷம் தருவேன்னு உங்களுக்கு நான் செய்தி போட்டிருந்தேன். ஆனால் நீங்கள் லேட்டா வந்து விட்டீர்கள். இது முடிந்து விட்ட சிஸ்டர். நாளே சந்திப்போம். சரியா சிஸ்டர்? Okay, நாளை சந்திப்போம். Okay. ஆமீன். நாளைய நாளிலே ஸ்ரீலங்கா டைம் 5 மணிக்கு ஆரம்பமாகிறது. 5 மணி. Okay, okay. மாலை. ஆமாம். இப்போ மாலை. Okay. 7 மணி ஆகுது. 7 மணி இல்லை, கூட ஆகுது. 7:15 ஆகுது. ஆமாம், 7:15. Okay. கர்த்தர்தாமே ஆசீர்வதிப்பாராக. ஐயா, என்னத்துமா சொல்லி முடியுங்க. ஓகே சிஸ்டர், சந்திப்போம். இல்ல கலந்து கொண்ட ஒவ்வொரு சொல்லுங்க. நீங்க ஏதாவது சொல்ல போறீங்களா சுகிர்தா? இல்ல. ஓகே, நாங்கள் நாளைய தினம் சந்திப்போம். கட்டாயம் அவங்களோட நாங்கள் கலந்துப்போம். ஓகே. ஆமென். பவுலும் சீலாவும் ஆவியில் நிறைந்து பாடிய போது சிறைச்சாலை கதவுகள் திறந்ததே. சிறைச்சாலை கதவுகள் திறந்ததே. பவுலும் சீலாவும் ஆவியில் நிறைந்து பாடிய போது சிறைச்சாலை கதவுகள் திறந்ததே. சிறைச்சாலை